இன்று காலை முதலே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாடு, அதுவும் ஒரு சிறப்புமிக்க நாளான ஐயா டிராபிக் ராமசாமி அவர்களின் நினைவு நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டிலே இதுவரை முதன்மையான மகளிர் அமர்வில் இருந்து அடுத்தபடியாக பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுவான சமூக ஆர்வலர்கள் என அடுத்தடுத்த அமர்வுகளிலே தங்களுடைய அனுபவங்களையும் தாங்கள் எப்படி செயலாற்றி வருகிறோம் என்பதையும் உங்களுக்கு எப்படி எங்களால் உதவ முடியும், வழிகாட்ட முடியும் என்பதையும் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது 10 ரூபாய் இயக்கத்தின் அமர்வு தற்போது துவங்க இருக்கிறது. விருதுநகர் கண்ணன் அவர்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் இறுதி அமர்வு. இந்த அமர்வுடன் இன்றைய மாநாடு நிறைவு பெறுகிறது. ஜோதிமுத்து, சகோதரி ஜோதிமுத்து அவர்கள் வீரபாண்டியார் மாநில துணை பொதுச் செயலாளர், மதுரை ரமேஷ் மாவட்ட செயலாளர், தென்காசி மாரிமுத்து அவர்கள், ரமாதேவி அவர்கள், காந்தியவாதி ரமேஷ் அவர்கள், வீரபாண்டி சுப்பிரமணிய அவர்கள், மதுரை செல்லப்பாண்டி அவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். எல்லாம் ஃபுல் பண்ணிக்க முன்னாடி வந்து சமூக ஆர்வலர் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு வேணா எளிதா இருக்கும், ஆனா அப்படி வாழறது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது அப்படி வாழற நமக்கு தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி நேரம் இருக்காது. அவங்களுக்கும் உதவணும்னு நமக்கு கடவுள் கிடையாது. அப்படிதான் கண்டு போறோம். அதுக்கான அங்கீகாரத்தை கூட நம்ம காத்து இருக்கிறது இல்ல. அதனாலதான் நமக்கு சமூக ஆர்வலர் ஒரு எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பெயர். சமூக ஆர்வலர்கள் நாம எல்லாம் ஒன்று இருக்கிறோம் அப்படின்னா இந்த அவை எவ்வளவு ஒரு இருக்கும். ஒரு எதிர்பாராத எல்லாருக்குமே பணி. என்னுடைய சீனிவாசன் அந்த வேலையில செஞ்சுட்டு தான் ஒரு வழக்கு எங்களுக்கு மாசம் எங்களுக்கு நண்பர்கள் சொல்லி வழக்க பாத்துக்க சொல்லிட்டு போக முடியும். அந்த காலிங் ஓவர் முடிகிற வரைக்கும் இங்க மனசு பாத்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்துல தான் இருக்கும். அந்த வழக்கு அவங்க அட்டன் பண்ணிட்டாங்களா, நம்ம கொடுத்த அந்த பேப்பர் ஃபைல் பண்ணிட்டாங்களா, ஒரு சேர்ந்தவங்க இங்க இருப்பேன், விவசாயம் பண்ணி சொந்தமாக இருக்கவங்க, இப்படி பல்வேறு தொழில் இருந்தாலும் நமக்கு நம்ம ஏத்துக்கிட்ட பணியை நம்ம வெளியில வந்தாலும் நம்முடைய தொழில் பல்வேறு இன்னலுக்கு நடுவுல தான் நம்ம வேலை செய்வோம். ஏதோ ஒரு இல்ல சொல்லுவார், இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவன் போறான். அப்படி ஒரு பணியை செய்யவே முடியாது, கிடையாது. நான் முழுக்க சமூகத்துக்கு குறைந்த மனமும் இல்லாம வேலை செய்யறேன்னு சொன்னா அப்படி யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அதுதான் உண்மை. அதான் எங்களுடைய 10 ரூபாய் பொதுச்செயலாளர் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் தான் நீங்க சமூக வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழுத்த திருத்தமா பதிவு செய்வாரு. அவங்க வீட்டுல அவங்க மனைவியோ அவங்க குழந்தைங்களோ பேசக்கூடிய பாக்குறாரு. விட்டுட்டு இயக்கம் வந்தா எங்கிட்ட சொல்லுமா, 6 மாசத்துக்கு எந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பா இருப்பாரு. என்ன
காரணம் அப்படின்னா அந்த குடும்பத்தை நம்மளால முடியாது இல்லையா, உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை வருவாங்க. ஒரு சமூகங்கிற அந்த ஒரு ஆர்வம் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி வேகமா அதே சூழல்ல நம்ம 10 ரூபாய்க்கத்துல இணைஞ்சி செய்யக்கூடிய நம்முடைய சில விஷயங்களை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். ரொம்ப குட்டி பையன் பாத்துருக்கீங்க சில பேரு. இப்ப சமீபமா ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு மனு கொடுத்தாலும் ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனு ரசீது வாங்கிட்டு வந்து நமக்கெல்லாம் முன்மாதிரியா செயல்படுத்த அந்த தம்பிக்கு இந்த மாநாட்டில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறேன். மூலமா ஒரு வாரம் ஒரு ஆளுமை வைப்போம். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 50வது வாரமா பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு கிளம்பி இங்கிருந்து போனோம் தோணும். உண்மையா சொல்றேன், அடுத்த நிகழ்ச்சி போடாது தோணுங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா ஒரு 2 நாள் தான். அப்புறம் நிகழ்ச்சி லட்சக்கணக்கில் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதை விட எங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுங்களா, நாய்க்கு அடிபட்டாரு ஒரு விஷயமா ஒரு காவல் நிலையத்துக்கு போயிட்டு வெளியில ஒருத்தர் அங்க வந்தா ஒரு இன்ஸ்பெக்டரோட ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தை உட்கார்ந்து ஏதோ கையில் யாரும் பேசி சாவி தக வார்த்தையில பேசுனதுக்கு அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. அவங்க அதுக்கு அதோடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நீதிமன்றத்துல உரிமைகள் வழக்கு தொடுத்து அந்த அவருக்கு ஒரு பாராட்ட கொடுக்கலாம். எல்லாமே மனித உரிமைக்கு தான் போக முடியும் அப்படின்னு தான் அதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அட்வொகேட்ஸ் நாங்க அப்படிதான் சொல்லுவோம், உன்னை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இழுத்துருவோம் பாத்துக்க அப்படிம்போம். யாராவது எங்களுடைய கிளைண்ட் பிரச்சனை கூட நாங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னைக்கு கூட ஒரு டக்குன்னு சொன்னா அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இந்த தம்பிங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சட்டத்துல இடம் இருக்குன்னு சார் வந்து நிறைய தடவை வழி கட்டினது அடிப்படையில என்ன நீதிமன்றத்துக்கு போனா ஒரு பிரச்சனை தெரியுங்களா, ரொம்ப உண்மையா இருக்கணும். எவ்வளவு பொறுமையா இருந்தாரு தெரியுங்களா, 1.5 வருஷம் பொறுமையா இருந்தாரு தம்பி. 1.5 வருஷம் பொறுமையா இருந்து வந்து வழக்க நம்பர் ரொம்ப கஷ்டம், டைம் எடுத்து. ஆனா நம்பர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதனால அதோட ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த காவலர் அழுதுபடணும் அப்படின்னா இவர்கிட்ட வந்து யார் யார் மூலமோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இவர் எதுக்குமே ஒத்துக்க மாட்டாரு. இன்னைக்கு மற்ற காவலர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, எம்எல்ஏ மந்திரி வரைக்கும்
பேசி பார்த்துட்டாங்க. அந்த தம்பி ஒரே வார்த்தையில, நான் பாதிக்கப்பட்ட அன்னைக்கு ஒரு மறுநாளோ அந்த மாதிரி வந்து ஏதோ கூப்பிட்டு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பா விடக்கூடியவர் தான். ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் வேற வழியே இல்லைன்னு சொல்லி அவளோட உயிர் எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் இப்ப மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சமூக ஆர்வலராக வேண்டியது அதை விட கடினம். சமூகத்திற்கு எப்படி ஒரு கேட்கிறோமோ அதை விட முக்கியம். அதுக்காக போராடுவதற்கு பொறுமை நமக்கு மிக மிக முக்கியம். அளவுக்கு கோபம் வந்து நம்ம எந்திரிக்கிறோமோ அதே அளவுக்கு நிதானமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம வெற்றி பெறத யாராலையும் எவராலையும் எப்பவும் தடுக்க முடியாது. வெற்றி நிச்சயம். அடுத்து நம்முடைய தர்மேந்திரன் 10 ரூபாய்க்கு மாநில துணை பொதுச்செயலாளர். இவராவது காவலர் வழக்கு போட்டார் மனித நீதிமன்றத்தில். இவர் என்ன பண்ணாரு, கலெக்டர் மேலே கேஸ் போட்டாருங்க. அந்த அந்த ஒரு கூப்பிடுவார் வெளியில். ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்தவர். இன்னைக்கு ஒரு மாவட்ட இருக்காரு, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக இருக்காரு. அவரு ராணிப்பேட்டை மாவட்டம் இருந்தாரு. எதனால குண்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லி எங்க இருந்து அழுத்தம் வந்ததுன்றத அவர்கிட்ட சொல்லி விடுமுறை. இன்னைக்கு 7 பேர் இருக்காங்க. பாஸ்கரபாண்டியன் அப்போதைய மாவட்ட ஆட்சியர், A2 மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், அவங்க அத்தனை பேரும் அதை தனியா ரூபாய்க்கு ஆளுமைகள் ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நியமிச்சுதான் நீங்க நேரடியா பேசுகின்றாங்க. எனக்கு நம்பர் இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுருங்க, பாத்துக்கிறேன் சொன்ன உடனே நீதி கொள்ளப்பட்டது. அரசு வழக்கு என்ன பெரிய பிரச்சனை ஊர்ப்பா அப்படின்னாரு. உடனே சொன்னாரு, ஐயா இது வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்கு, இங்க இருந்து நம்பர் பண்ணிட்டு அடுத்து மனித உரிமை நீதிமன்றமா இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்க தான் என்ன வளர்க்குறீங்க, தான் பாதிக்கப்பட்டதுக்கு வளர்க்குறீங்க. அந்த நீதிமன்றம் நீங்க தானே வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் தலை அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. எல்லாமே ஏன் நம்ம பதிவு பண்றோம்னா பொறுமை. உண்மையிலே தர்மேந்திரன்லாம் ஒரு ரஃபான ஆளு. நீங்க அவர் எப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, அவர் இவ்வளவு பொறுமையா இருப்பாரா, இது எங்களுக்கு ஆச்சரியம். சார் வந்து நிறைய தடவை சொல்லுவாரு, பொறுமையா இதை ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா இப்படி ஒரு ரிசல்ட் வரும். அப்படி பொறுமையா அவர் ஃபாலோ பண்ணி அந்த எடுத்தாங்க. அதனாலதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நண்பர் சேலம் பகுதியில்
அருண்குமார், ஓமலூர் அருண்குமார்னு ஒரு தம்பி. அவரு நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஒண்ணு அது இல்ல அப்படின்னா அது ஆக்கிரமிப்பு இல்ல, பட்டாய இடம்னு அவங்களுக்கு சொல்லணும். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வீடு பூந்து இவர் உடனே போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? இவரு பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க. அப்படிதான் நினைச்சோம் நம்ம எல்லாம். நேரா வந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜுக்கான அந்த எஸ்டி கார்டுல தூக்கிட்டு போயிட்டாங்க. எவிடன்ஸ் தானே நீ கோர்ட்டுக்கு போவ இருடி அப்படின்ட்டு பொறுமையா காலையில சார் சொன்னார் இல்லையா, இன்ஸ்பெக்டர் குற்றவாளி இன்ஸ்பெக்டர் காவலர் குற்றவாளி இன்ஸ்பெக்டர் மேலேயே ஒரு எஃப்ஐஆர், அதே காவல் நிலையத்துல வேலையுடைய ஒரு இன்ஸ்பெக்டர் மேல, அந்த காவல் மேல அதே காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் போட்ட அந்த நிகழ்வை நம்பி இதே அவருக்கு ஒரு 6 மாசத்துல 8 பேர் மேல காவல் நிலையத்துல வேலை செஞ்ச 8 பேர் மேல ஒரு போட வைக்க முடிஞ்சது. அது காரணம் ஒரு பொறுமையா போராடினது. அதெல்லாம் பார்த்துங்க. அதே அந்த 8 பேரும் நான் சொல்ல முடியும், அவங்க அந்த அசிங்கம் தாங்காம தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. மதிப்பாங்களா? யோசிச்சுங்க. உங்க மேல எஃப்ஐஆர் இருக்கமே அப்படின்னா இதெல்லாம் நம்ம தம்பிங்க தொடர்ந்து சின்னதா அவங்களுடைய முயல் வெற்றி பெறுவது. இதெல்லாம் தான் எங்களுக்கான இன்ஸ்பிரேஷன். அடுத்து எங்களுடைய பத்திரிகையினுடைய மாநில செயலாளர், என்னை போன்ற சக மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்கள். அவர் ஒரு மழைக்காலத்துல அவங்க ஊர்ல ஒரு சாலை ரொம்ப சேல் சகதியமா இருக்கு. அதுக்காக தன்னோட நகராட்சி கொடுக்க போறாரு. இந்த இடத்துல தன்னுடைய பகுதியை சேர்ந்த கவுன்சிலர்களால தாக்கப்படுறாரு. அவர் ஒரு மாற்று அப்படின்னு கூட தாக்கப்படுறாரு. அது அங்க நகராட்சி ஊழியர்கள் யாருமே வந்து ஒரு உதவியில ஏன் சாட்சி சொல்ல கூட அவங்க யாரும் தயாரா இல்லை. அரசியல்வாதிகளுக்கு ஆர்வம் இருந்தாங்க. உடனே நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சோம். திருமலை வாயில்ல அந்த அவருடைய நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதை தொடர்ந்து 300 RTI ஒரு நகராட்சிக்கு 300 RTI போடுவது, அங்க இருக்கிற ஊழலை வெளிக்கொண்டு வருவது அப்படின்னு ஒரு நடவடிக்கை மேற்கொண்டோம். இருக்க யாராவது RTI போட்டவங்க இருக்கீங்களா? இவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு 6 மாசத்துல பாஸ்கர் வந்து விட்டுட்டாரு அந்த பிரச்சனைய. ஆனா இவங்க என்ன தெரியுங்களா? முதல் முறை மனு போட்டாங்க, ரசீதெல்லாம் வாங்கி ஃபைல் பண்ணாங்க, முதல் முறையீடு பண்ணாங்க. இந்த ஸ்டேஜ் ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நேரடியாக ஆணையத்துக்கு ஆணையத்துக்கு அனுப்பி ஆணையத்துல வந்து இதுதான் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிறவங்களை பிரச்சனை எடுங்கன்னு சொல்றீங்களா? நீங்க விட்டீங்கனாலும் மறந்துட்டீங்கனாலும் அவங்க விட மாட்டாங்க. அப்படி நம்ம 300 RTI போட சொல்லி நம்ம முடிவு பண்ணி எவ்வளவு RTI வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 400, ஒரு 200, 1000, 3000க்கும் மேற்பட்ட RTI. 300 RTI வாங்க நம்ம கூப்பிட்டோம். ஆனா நம்முடைய எவ்வளவு பேர் 3000 போறதுக்கு தாண்டி போயிடுச்சு. 3000 இங்க இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு RTI 3000 இருக்கணும்னா வந்து நீங்க செஞ்சீங்களோ இல்லையோ எங்களை வேலை வாங்கினீங்க. நிறைய சண்டைக்கு கூப்பிடுற வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற உங்களால சோல்வ் பண்ணது அந்த நகராட்சியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு வழி ஆயிட்டோம். பாஸ்கருக்கு ஒரே உற்சாகம். உண்மையிலே அவர் ஏன்னா RTI போட்டு நிறைய ஃபைல்ஸ் வாங்கி வச்சிருந்தாரு. இதான் உங்களுக்கும் சொல்றோம். பார்த்தா நினைக்காதீங்க. ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு இல்லாம உங்களுடைய விஷயங்கள்ல கிராம கூட்டம் செலவு கணக்கு எல்லாமே நீங்க கேட்ட வெளியில இருக்கிற நம்ம தமிழ் மூலமா கேட்கும்போது வச்சுட்டு உடனே பிரச்சனை பண்ணுவோம், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும், மனு போடணும். வாங்கி வீட்டுல போடுங்க. என்னைக்கு இருந்தாலும் ஆகும். எங்க தப்பு வச்சுக்கோங்க. நம்ம
நம்முடைய சமூக ஆர்வலர்கள் நமக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஆனா அதனாலதான் நம்ம சொல்றோம் சமூக ஆர்வலர் அப்படின்னா அந்த முதல் 50% இருக்கணும். எந்த தூய்மையான சமூக ஆர்வலர் தன்னுடைய பார்த்துக்கிட்டு பாக்குறவங்க அவங்களுக்குதான் இன்னொரு புரியுது. நமக்கு நல்ல பிரச்சனை நடந்துச்சு, நமக்கு அவசியமா இருந்துச்சு, இன்னொரு தம்பிக்கு இருக்கும் உணர்றவங்க தன்னுடைய சொந்த செலவுல ஒரு ஸ்டாம்ப்ல இருந்து கவர் வரைக்கும் தன்னோட நேரத்தை செலவிட்டு மனு போடுறாங்க. அந்த வழி வந்த நம்முடைய சகோதரர்கள் தான் நமக்காக வந்து நிக்கிறாங்க. பல வச்சிருக்கிறோம். மறுபடியும் நேரம் வரும்போது நமக்கு இயக்கத்தோட அடுத்த பணிகள் இருக்கு. நேரம் வரும்போது நிறைய பேர் அனுப்புற வேலை அதை நிச்சயம் செய்வோம். நாம இங்க ஒரு மன்னன் எல்லாரும் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆசர். பொற்கை பாண்டியன் ஒரு வணிகர் தன்னுடைய வீட்டில இருந்து ஒரு வணிக நோக்கத்துக்கோசரம் வெளியில போகும்போது அவங்க மனைவி கேட்கறாங்க, நீங்க போயிட்டீங்கனாலும் அங்க வரதுக்கு நான் ஒரு 2-3 நாள் ஆகும், கவலைப்படாத. பொற்கை பாண்டியன் நம்மளுடைய மன்னனோட ஆட்சியில அவர் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது, பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு. மன்னர் காதல வந்தது. இவருடைய ஆகா மக்கள் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னும் அந்த பாதுகாப்பு அதிகமாகவும் அந்த ரொம்ப போறாரு. ஆனால் மறுநாள் இரவு அந்த வீட்டுல ஒரு ஆண் குரல் கேட்குது. இவருக்கு நேத்து நம்மளை நம்பி விட்டு போறா வீட்டுல அந்த வாலிபர் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு ஆண் குரல் கேட்குது, யாராவது திருடன் வந்துட்டானோ, மிரட்டிட்டு இருக்கிறானோ அப்படின்ற ஒரு அச்சத்துல வீட்டுல இப்ப அவர் அந்த நான் இல்லாத நேரத்துல இந்த டைமுக்கு யாரு கதவை தட்டுது? ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுச்சு. ஐயோ நம்ம நல்லது நினைச்சு கதவை தட்டி இப்ப அந்த குடும்பத்துல இப்ப அவன் கதவை திறந்து பார்த்தாலும் நம்புவானான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு. உடனே இவர் என்ன பண்ற, கதவையும் மறுநாள் எல்லாரும் போய் ராஜா நிக்கிறாங்க. ராஜா யாரோ வந்து எங்க வீட்டுக்கு கதவையை தட்டிட்டாங்க. அது யாரா இருந்தாலும் ராஜா அவங்க கையை வெட்டணும் ராஜா நீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு சொல்லி மக்கள் எல்லாம் முறை அந்த ராஜா தன்னோட வாளை எடுத்து தன்னுடைய கையை வெட்டி கொண்டார். அவர்தான் பொற்பாண்டியன். இப்பேற்பட்ட மன்னர்களுடைய வம்சாவளி. இந்த மண் இப்பேற்பட்ட மன்னர்களை கொண்ட மண். ஆனால் இதுல இன்னைக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். அவங்கள அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நாம குறைந்தபட்சம் அவங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்காம குறைந்தபட்ச ஒழுக்கத்தோட நம்மள நம்பக்கூடிய மக்களுக்கு விசுவாசமா நம்ம செயல்படணும். நம்ம கையெல்லாம் வெட்டிக்க வேண்டாம், அந்த ராஜமதியெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். நம்மளால முடிஞ்ச செய்வோம். இது ஒரு அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு அதுல வெற்றி அந்த வெற்றியை உண்மையிலே அனுபவத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதற்காக உறுதுணையாக நின்ற நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சி அனுபவிப்பாரு. உள்ள வாங்க போயிட்டு வந்துருப்பாங்க. கேட் என்ட்ரன்ஸ்ல அப்புறம் ஒரு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படி
தன்னுடைய பகுதி பிரச்சனை கிட்டத்தட்ட 6 கிராமங்கள திருவதியில இந்த பஸ்ஸுடைய பஸ்ஸில் விட்டுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஸ்ஸில் ஊர்லாம் போவான். ஞாயிற்றுக்கிழமை டவுன் பஸ்ஸுக்கு போற இப்படி பல பிரச்சனைகள் எல்லாமே தொடர்ந்து மனு கொடுத்துட்டு போய் இவர் என்ன அறிமுகப்படுத்துறதுக்காக டிஆர்ஓ பண்ணாரு. நாங்க 2 பேர் உட்காந்துருக்கோம். இவர் உடனே டிஆர்ஓட அந்த உதவியாளர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு பேப்பர் எடுத்துறோம். இவரோட பேப்பர் எங்கேயோ போயிட்டு அவரு வாங்கிட்டு உள்ள வந்து கொண்டு அந்த சமூக ஆர்வலர் நேர்மையாக இருந்தால் நமக்கு ஒரு அலுவலர் எப்படி செய்வாங்க, நமக்கு எப்படி மதிப்பாங்க அப்படின்னு நம்முடைய அதை தொடர்ந்து நம்முடைய விருதுகள் நம்முடைய சகோதரர் மாநில துணை பேச்சர் கண்ணன் அவர்கள், நம்முடைய சகோதரி ஜோதிமுத்து அவர்கள், இவரெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டாசு ஆலைக்கு எங்க ஊர்ல லைசன்ஸ் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். தீபாவளிக்கு பட்டாசு கடை வைக்கணும்னா அது பெரிய குதிரை கொம்பு. தீபாவளிக்கு பட்டாசு கடை வைக்கிறோம்னு சொன்னாலே அங்க இருக்கிற தீயணைப்பு வீரர்களுக்கும் போலீஸுக்கும் தீபாவளி வந்துடும். 10 நாள் முன்னாடியே தீபாவளி அவங்களுக்கு. என்ன காரணம்? கட்டிங், கமிஷன். ஆனா இங்க பட்டாசுக்குனே பேர் போன இந்த ஊர்ல பட்டாசு லைசன்ஸுக்கு 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்கி கொடுக்காம லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு எங்களுடைய சகோதரர் அருமைச்சவர் கண்ணன் அவர்கள். இப்படி விருதுநகர் வரலாற்றிலேயே முதல் முறையாக சொல்லுவாங்க இல்லையா, இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக, விருதுநகர் வரலாற்றிலேயே முதல் முறையாக. ஆமா, இதெல்லாமே அவங்க எவ்வளவு தூரம் அந்த மக்களை நேசிச்சிருந்தாங்கன்னா, எவ்வளவு தூரம் ஒரு அன்பு செலுத்தினா இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் தான் எனக்கும் நம்முடைய பொதுச்செயலாளர்களுக்கும் ஒரு நம்முடைய மற்ற நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கும் உங்களை மாதிரியே எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. நாங்க ஒண்ணு எங்க வீட்டுல எழுதி கொடுத்தல பயம் போட்டுல உங்களை மாதிரியே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது எங்களுக்கும் இருக்கு. அதையும் தாண்டி எங்களை வைக்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய நிர்வாகிகளோட இந்த நவீன பொறுப்பாளர்கள். அடுத்து நம்முடைய ஹரிஸ் அப்படின்ட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர். இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது சிறையில் இருக்காரு. என்ன ஒரு கூடிய எங்களுடைய மூத்த வளர்ச்சி சொல்லுவாங்க, வயல்ல எதிர்ப்பு வந்து எங்களை அடிக்க வராங்க போன் பண்ணுவாங்க, நீங்க அங்க பாட்டுக்கு கூடாது அப்படின்னு வழக்கறிஞர்கள், நாங்க இளம் வழக்கறிஞர்களா சேரும் போது சொல்லுவாங்க. நாங்க எங்க போகணும்? உடனடியா காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த கிராமத்துல குப்புசாமி அப்படிங்கிற ஒருத்தர ராமசாமிங்கிற ஒரு தாக்கி இருக்கு, நீங்க உடனடியா அந்த ஸ்பாட்டுக்கு போங்கன்னு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கணும். போலீஸ் அந்த இடத்துக்கு முதல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அந்த இடத்துக்கு போகணும். அதையும் ரொம்ப வேற வழியே இல்லைன்னா தான் போகணும். அடுத்து எங்களுடைய கட்சி எங்களுடைய தாக்கப்பட்டு மருத்துவமனையில இருந்தால் நாங்க அங்கதான் போகணும். அங்க போயிட்டு அவருக்கு புகாருக்கு சட்டப்படி எப்படி வழிகாட்டணுமோ அதுபடி சட்டத்துக்கு இதைத்தான் சமூகராகிய உங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க இதை விட எச்சரிக்கையா இருக்கணும். எங்களையாவது நீங்க யாரு கேட்டா வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களையும் அந்த வழக்குல பாத்தியா சேர்த்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அதை ஏன்டா சேர்த்தோன்னு வருத்தப்பட வைப்போம், அது வேற விஷயம். ஆனால் முதல்ல நீங்களே பண்ணணும். அப்ப நம்ம தம்பி என்ன பண்ணாரு, அவங்க ஊர்ல ஒரு நீர்நிலை புறம்போக்குல நம்ம மின் கோபுரம் சொல்லுவாங்க இல்லையா, 11,000 வோல்ட் அந்த மாதிரி அந்த அதிகமான வோல்ட் எடுத்துட்டு போகக்கூடிய உயர் கோபுரங்கள் ஒரு வாய்க்கால மறிச்சு அதை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, தம்பி ஹரிஸ் நீ தான் பெரிய சமூக ஆர்வலர், 10 ரூபாயத்துல வேற வாப்பா அப்படின்னு கோவில் கடை இருக்கும்ல அது மாதிரி கூட்டிட்டு போய் நம்மால
நம்மளும் ஊர்க்காரெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்களேன்ட்டு ரொம்ப வீரத்தோட போய் எல்லாம் அள்ளி டிராக்டர்ல போட்டு வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுறா கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டாச்சு. மறுநாள் நம்மால் ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்தாரு. மறுநாள் நினைச்சு தெரியுங்களா, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இரும்பு பொருட்களை வாகனத்தை மடக்கியதோடு உன்னை வைத்து கொடுத்திடும் என ஹரிசும் 7 பேரும் மிரட்டினார்கள் அப்படின்னு இந்த கட்டுமானத்தினுடைய உதவியாளர் ஒரு புகார் கொடுத்த இன்னைக்கு வளர்ந்து சிறையில் இருக்கார். இந்த நிலைக்கு காரணமா என்ன நினைக்கிறீங்க? அவர் அந்த போயிருக்க கூடாது. அது என்ன கோபுரம் போட்டாங்கன்னா நம்ம எடுக்க முடியாதா? நீர்நிலை புறம்போக்க எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாதுன்னு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கு. இவன் நீர்நிலை கோபுரம் போடுவேன்னு ஒரு கால நினைக்கலாம். சரிங்களா? தேவையான அளவுக்கு மனு கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. கிராம மக்கள் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஷன் வாசல்ல 30-40 பேர் வந்து நிக்கிறாங்க. இவர் கைது செய்யப்பட்டப்ப இதே 30-40 பேரை இன்னும் 40 பேர் சேர்த்து கூட்டிட்டு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு கோரிக்கை அடிச்சோம்னா நம்ம அங்க போயிருப்போம். இது தடமா சேதாரம் செஞ்சிருக்க முடியுமா? இதை விளைவு இன்னைக்கு அந்த தம்பி அவங்க என்னென்னலாம் அவங்க இருக்கு, சக்கரை பொங்கல் இருக்கு, பார்த்துக்குவோம். நம்மால் வெளியில வர்றதுக்குள்ள என்ன பார்ப்போம். நம்ம கோரிக்கைகளையும் வைக்க இருக்கிறோம். மத்திய அரசு 2021 அப்புறம் 2021 எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது ரொம்ப காலதாமதமா கொரோனா இதெல்லாம் சொல்லி முடிச்சு ஒரு கணக்கெடுப்பாங்க. பொருளாதாரத்தில் அவங்க முன்னேற்ற அவங்களுக்கு கணக்கெடுப்பாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, நீ கணக்கெடுக்கும் போது சமூகத்தையும் கணக்கெடுக்கிறோம். இந்த மாநில உங்க வீட்டுல பைக் இருக்கா, கார் டிவி இருக்கா கேக்குறல, உங்க வீட்டுல சமூக ஆர்வலர் கேளு. உங்க வீட்டுல சமூக ஆர்வலர் இருக்காங்களான்னு கேளு. அப்படி எத்தனை இருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு எப்படி அடையாள அட்டை கொடுத்தோ அது போல அவர்களுக்கு அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். எனக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு தனி காவல் நிலையம், SC/ST பாதுகாப்புக்கு படி சகோதரர்களுக்கான அமைப்புகள் அதற்கான சட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதோ அதுபோல சமூக ஆர்வலர் பாதுகாப்பு சம் 2026 என்ற பெயரிலே சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டின் சார்பாக நாங்கள் மத்திய அரசிற்கு கோரிக்கை வைக்கிறோம். சமூக ஆர்வலர் கொரோனா காலத்திலே பணியாளர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டார்களோ அதே அளவிற்கு இந்த சமூகம் பாதுகாப்பு செயல்பட வேண்டுமானால் இதனுடைய அந்த பில்லர் என்று சொல்வார்கள் இல்லையா, இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் எப்படி செயல்படுது நமக்கு தெரியும். அதை இன்னைக்கு ஒரு கிராமம் நம்முடைய சமூக ஆர்வலர்கள் பாதுகாக்க போராடி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தான் இந்த அந்த ஒரு கண்காணிப்பு இருக்கு இல்லையா, விஜிலன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும். ஆனா உண்மையான நாங்க இங்க இருக்கிறவங்க எங்க சகோதரர்கள் நாட்டில் இருக்க ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு உண்மையிலே 1% எண்ணம் இருந்த நபர் போன்ற இங்கேயும் சரி வெளியே இருக்கக்கூடிய நம்முடைய சமூக தான் ஊக்குவிக்க வேண்டும். சமூக ஆர்வலர்களுக்கு என தனி சட்டங்கள் ஏற்றப்படும். அவளுக்கு வழங்கப்பட வேண்டும். 60 வயது ஆகிறது என்றால் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு ஓய்வூதியம் கொடுங்க. நீ கொடுத்தது 2 கோடி செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் அவருக்கு வரக்கூடிய தொகை, பென்ஷன் எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? பென்ஷன் அவருக்கு ரிட்டையர் ஆகும்போது ஒரு பணம் கொடுப்பாங்க இல்லையா, 80 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் கால்குலேட் பண்ண எவ்வளவு தெரியுங்களா வருது? 2 லட்சம் ரூபாய். அவரு ஆனதுக்கு அப்புறம் தனியார் மருத்துவக் கல்லூரியில செய்யலாம். தெரியுமா, 58 வயசுல 50 வயசுல
2 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க. அரசாங்கம் 2 லட்சம், அவன் 2 லட்சம், 50 வயசுல அவருக்கு 4 ஆனா இங்க சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ, அங்க இருந்து பஸ்ஸுக்கு காசு இருக்கோ இல்லையோ, ஆனால் என்னுடைய மக்களை நான் காப்பேன், எனக்கு கிடைக்கிற நேரத்தில் அந்த சமூகத்துக்கு செயல் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எங்களை போன்ற நம்மை போன்ற பட்டுட்டு உண்மையிலேயே 50 யார் வறுமையில் வாழ் கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு ஓய்வூதியம் போட வேண்டும் என அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. சமூக பாதுகாப்பு சிறப்பாக ஏற்பாடு செய்த விருதுநகர் மாவட்டத்துடைய செயலாளர் அக்கா ஜோதி அவர்கள் இந்த பாதுகாப்பு கலந்து கொண்ட விஸ்வராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்ற மாவட்டங்களிலிருந்து வந்து வருகை புரிந்த மாநில செயலாளர் அவர்களுக்கும் மற்ற மாவட்டத்திலிருந்து வந்திருந்த பொறுப்பாளர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்படி என்ன சொல்றேன்னா, அண்ணாதையும் எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுவே நம்ம இருக்கணும், அதுதான் நம்மளோட லைஃபும் இப்ப இருக்கு, சமூகங்களோட லைஃப் அப்படிதான் இருக்கு. சமீபத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அம்மா விளையாடு மைதானம் வந்து RDA வந்து ஆரம்பிச்சு போட்டது வந்து அம்மா விளையாடு மைதானம் எங்கே இருக்குன்னு எங்களோட ஊராட்சி. அப்படி கேட்க அவங்க பொது தகவல் எந்த ஒரு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அப்பீல் போடும்போது சொன்னாங்க இல்ல, வந்து அந்த இடத்துல வந்து அந்த மைதானமே பிளே கிரவுண்டே இல்ல. செகண்ட் அப்பீல் போகும்போது போட்டோஸ் அனுப்புனாங்க, அதுவும் நாங்க செக் பண்ணி இருக்காக. இந்த 2020 இந்த 3 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெயிட் பண்ணி பார்த்தேன். இப்ப ஆணையில இருந்து கால் பண்ணிடுறாங்க. ஆணையர்ல இருந்து கால் பண்ண உடனே கான்ஃபரன்ஸ்ல ஆணையர் பேசினேன். அவங்க இருந்து என்ன சொல்றாங்க, யூனியன் ஆபீஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க சொன்னதுன்னா ஏற்கனவே எல்லா டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டோம், பொய் சொல்றாங்க, இவங்க பொய் சொல்றாங்க, சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. அப்ப ஆணையர் கேட்டாரு, ஆணையர் யாருன்னா பிரியா குமார், அவங்க தான் எனக்கு ஆணையர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, நீங்க என்ன பண்றேன்னு கேட்ட. நான் பொதுவா 24 hours சமூக ஆர்வலராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ உங்களுக்கு வருமானம் இல்லை என்னன்னு கேட்டாங்க. நான் என்னோட டீல்ஸ் பயோடேட்டா சொன்னேன், இந்த மாதிரி முதல் நாள் ஃப்ரீயா வீட்டில் தான் இருக்கும்னு சொல்லவும் அவங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சு, அப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அவங்க தான் டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, ஏன் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து விடல, நான் வந்து பொய் சொல்லல சார், நான் உண்மையா சொல்றேன், அவங்க தவறான டாக்குமெண்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு 43 minutes அவர்கிட்ட ஆணையர்கிட்ட வாதாடினேன். அப்போ அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. இந்த அம்மாவை கூப்பிட்டு போய் அந்த பிளே கிரவுண்டை காட்டணும், சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க, சமூக ஆர்வலராக இருந்து அவங்க அமைப்பெல்லாம் சேர்ந்து போய் அந்த பிளே கிரவுண்டை பார்க்கறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்து 29/4/2025 நேரடியா வந்து எனக்கு வீடியோ ஆபீஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது. அது சம்பந்தமா இது 29/4/2025 முன்னாடி முதல் நாள் முன்னாடி என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் போனேன். நான் போன இடம் வந்து அவங்க சொன்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாப்பை நாய்க்கர்பட்டின்ற ஊரை தான் காட்டியிருந்தாங்க, பிளே கிரவுண்ட் இங்கதான் இருக்குன்னு காட்டியிருந்தாங்க. ஆனா நான் மார்னிங் கேட்கும்போது பக்கத்து ஊரு நாய்க்கர்பட்டி ஒரு ஊரை சொன்னாங்க. அப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. பாப்பை சொல்றாங்க, பாப்பை நாய்க்கர்பட்டி வந்து எங்களோட ஊராட்சியை சேர்ந்தது, விஓ வரும். அடுத்த ஊருன்னு சொல்லும் போது அது வந்து வேற ஊராட்சி. தாலுகாவுக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் சிஐடிக்கு சொல்லிட்டு நேரா போனேன். என்னோட அமைப்புல ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு போனேன், தனியா போகல. ஏன் சொல்றேன்னா, அவங்க எங்க கூப்பிட்டாலும் உடனே நம்ம போயிடக்கூடாது. மெயின் பாதுகாப்பு தான் மெயின். நம்ம தான் எல்லாரும் எது இருந்தாலும் யாரும் வரமாட்டோம், எங்க இருந்தாலும் வரமாட்டோம். அப்ப நம்ம ஐடியா எடுத்து இந்த மாதிரி சொல்றாங்க, அப்ப ஏதாவது நம்மளை பண்ண போறாங்க
போறாங்களா, எதுக்கு என்ன நமக்கே ஒரு டவுட் வந்துடும். நான் என்ன பண்ணேன், அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போனோம்னா காட்டுக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ள கூப்பிட்டு போறாங்க. எல்லாம் முள்ளா இருக்கு. எனக்கே பயம் வந்துருச்சு. அங்க போனா யாரும் வீடியோ ஆபீசர் இல்லை, யாரும் இல்லை. கிளர்க்கும் துப்புரவு பணியாளர் 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தா அந்த முள்கடியில 2 பேரை பார்த்தா எங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா யாரோ 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அது 2 வீலர் டிவிஎஸ் 50 வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, இது யாரோ தெரியல அப்படின்னு நாங்க கொஞ்சம் நின்னுட்டோம். எல்லாரும் ஒரு போனோம், நின்னுட்டு கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு பிறகு கிளர்க் கூப்பிட்டாரு, வாங்க சும்மா வாங்க, பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் பயம் இல்லாம போனோம். போய் பார்க்கும்போது அந்த பிளே கிரவுண்டு டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்தது. திரும்பி ஐயாட்ட வந்து கலெக்டர் ஐயாட்ட அதே பெட்டிஷன்ல நிறைய பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஏன் சொல்ல வரேன்னா, ஏமாத்திட்டு இருக்கதான் செய்யறாங்க. நம்ம பெட்டிஷன் கொடுக்கதான் செய்யணும், பாதுகாப்போடு செய்யணும். எது இருந்தாலும் அதுக்காக வந்து நம்ம வந்து அமைப்போ எதையும் நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு தான் என்னோட ஒரு வேண்டுகோள் எல்லார்கிட்டையும். இன்னொரு விஷயம் வந்து ஊராட்சி தலைவர் வந்து நான் போன் எடுக்க மாட்டார், போன் அடிச்சா எடுக்க மாட்டாரு. பக்கத்துல ஐயாட்ட சொல்லி, நீங்க போன் அடிங்க, இந்த கால்வாய் வசதி சரியா இல்ல, நீங்க கேளுங்கன்னு சொல்லவும் அவர் போன் அடிக்கிறாரு. நான் பக்கத்துல நின்று இருக்கேன். என்ன பற்றி தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு, தவறான எனக்கு மைண்ட் சரியில்லை. நானும் அவங்களை ஒரு வாரம் நானும் கணவரும் தூங்கல. ஏன் இந்த மாதிரி பேசினாரு, ஊருக்குள்ள நல்லா பேசுறாரு, நம்மளை வந்து ஏன் இந்த மாதிரி திட்டுறாரு, அசிங்கமா ஒரு வார்த்தை சொன்னாரு. ஏன்னா தூக்கமே இல்லை. அப்ப உடனே வந்து ஹக்கீம் பாயும் நம்ம தமிழ்நாடு பாதுகாப்பு குழு தலைவர் அண்ணாதுரை ஐயாவும் அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம். அவங்க உடனே வந்தாங்க. பிளஸ் நம்ம மாநில பொதுச் செயலாளர் தலைவர் கண்ணா இருந்தோம். கேட்டாங்க, நான் ஒண்ணு எந்த தப்பு பண்ணல, தவறான ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, அது எங்களுக்கு முடியல. இந்த கிராமத்துல வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி யார்கிட்டயும் வார்த்தை வாங்கல அப்படின்னு சொன்னேன். சரி, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வந்தாங்க, அமைப்புல இருந்து கொடுத்தாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கு மனு கேட்க வந்தாரு. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் மனு இடையில எங்க கோர்ட்ல வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் சொல்லி அனுப்பியாரு. இந்த மாதிரி பாதுகாப்புக்கு நம்ம அமைப்புல இருக்காங்க. எந்தெந்த இடத்துல அந்த முறையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி என் உரையை நன்றி, வணக்கம். ரூபாய் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் 5 மணிக்கு இன்றைய மாடு நிறைவேற இருக்கிறது. இந்த சமூக ஆர்வலர்களின் பாதுகாப்பு மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள நமது 10 ரூபாய் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் எம்ஏ வழக்கறிஞர் தோழர் அவர்களுக்கும், 10 ரூபாய் இயக்கத்துடைய துணை மாநில செயலாளர் அவர்களுக்கும், 10 ரூபாய் மாவட்ட செயலாளர் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலர் அனைவரும் வணக்கத்தை சொல்லிக் கொண்டு விரும்புகிறேன். சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். ஓரிரு வார்த்தைகளை கூறி சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். அதாவது வந்து தென்காசி மாவட்டத்தில் தென்காசி இருக்கின்ற ஊராட்சி நிர்வாகமானது மக்களுடைய கோரிக்கைகள் மனுவாக இருந்தால், ஆர்டிஐ மனுவாக இருந்தால் எந்த விதமான மனுக்களுக்கும் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் மற்றும் பேரூராட்சி நகரப்படை ஊராட்சி பேரூராட்சியில் அதாவது அரசு பணியாளர்கள் இருவரும் மக்கள் வரிப்பணத்திலும் அரசாங்கத்தின் வருமானத்தில் இழப்பீடும் செய்யக்கூடிய வகையில் அது வந்து களப்பணியாளர்கள் மஸ்தூர் களப்பணியாளர்கள் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் வருகை பதிவேட்டின் அடிப்படையில் வேலைக்கு வராத பணியாளர்கள் மீது வேலைக்கு வந்ததாக பதிவேடு செய்து அதன் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற அதை எடுத்து ஏடி மாவட்ட பேரூராட்சி உதவி இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் தலைவர் செயலாளர் அங்கு செயலாளர் அவர்களுக்கும் பங்கு
கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. நடவடிக்கை தென்காசி மாவட்டப்பட்டது. ஒன்று சாலையை ரோடு போகாமலே ரோடு அந்த தகவல் பெற்றோம். அடிப்படையில் காவல்துறை சட்டம் 1965 அலுவலர்கள் பணியில் காத்திருக் கொண்டு சென்றோம். அதன் அடிப்படையில் காவல்துறை ஆய்வாளர்கள் அந்த வீடியோ எல்லாரையும் வர சொல்லி நடவடிக்கை எடுக்கப்பட்டார்கள். இதுகளை செய்து நம்ம முடியும். இந்த கூட எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி உரை நம்முடைய அவர்கள் மாநாட்டின் நிறைவுரையாற்றுவார்கள். தமிழகத்தின் சமூகங்களுக்கு காப்பாடியில் நெகட்டிவ் மாநாடு சுமார் 1500 பேர் கலந்து கொண்ட மிகப்பெரிய சமூக ஆர்வலர் மாநாடு. இந்த மாநாடு நிறைவேற பிறகு மறந்து விடுவோம் என்று நிறைய பேர் நினைத்தார்கள். அந்த மாநாட்டில் அறிவிப்பு கொடுத்தோம். ஜனவரி சென்னையில் பிரம்மாண்டமான தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலரும் சந்திக்கக்கூடிய நடத்தியிருக்கிறோம். அந்த மாநாட்டிற்கு முன்னதாக தென் மாவட்டங்களில் ஒரு மாநாடு, மேற்கு மாவட்டங்களில் ஒரு மாநாடு, கிழக்கு மாவட்டங்களில் ஒரு மாநாட்டை நடத்திட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதத்தில் தமிழகம் தழுவிய சமூக ஆர்வலர் மாநாட்டினை நடத்தியிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு மாவட்ட ஆலோசனை கூட்டங்களையும் மண்டல அளவிலான மாநாடுகளையும் 10 ரூபாய்க்கும் சார்பிலே நடத்தியிருக்கின்றோம். ஆனால் மாநாட்டை தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு நடத்துகின்றது. சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு மாநாடு நடத்தியிருக்கின்றது என்கின்ற அறிவிப்பினை வெளியிட்டோம். எதற்காக சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு தேவைப்படுகிறது என்கின்ற செய்தியை காலையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருந்தீர்கள். சமூக ஆர்வலர்கள் அனாதைகள். இந்த சமூக ஆர்வலரை அடித்தால் கேட்பதற்கு நாதில்லை. இவரை தாக்கினால் கேட்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஒரே நபர் ஒரு பை எடுத்துக்குவார், பேப்பர் எடுத்துவார், பேன் எடுத்துவார், ஆபீஸ் போய் செய்ய முடியாது என்று ஆட்சியாளர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், அதிகாரிகள் நினைத்துக் கொண்டிருந்தார். இவருடைய நினைப்பிலே சாவுமணி அடிக்கக்கூடிய வகையிலே காட்பாடி மாநாடு. காட்பாடி மாநாட்டை பொறுத்தவரை தமிழக அரசே பயந்தது. காட்பாடி மாநாடு ரயில் திருமண மண்டபத்தில் மாநாடு ஏற்பாடு செய்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை மாநாடு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணி அளவில் மாநாட்டு ஏற்பாட்டாளர்களுக்கு ரயில்வே நிர்வாகம் ஒரு அழைப்பு கொடுக்கின்றது, வாருங்கள் நேரில் பேச வேண்டும் என்று. நேரில் சென்றபோது சொல்கிறார்கள், மாநாட்டிற்கு அரங்கத்தை நாங்கள் கொடுக்க முடியாது, மாநாட்டிற்கு அரங்கத்தை கொடுக்க முடியாது என்று சொல்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 3 மணி, இடையில ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மாநாட்டு அரங்கம். அந்த மாநாட்டு அரங்கத்தில் நாம் எப்படி ஏற்பாடு செஞ்சோம்? மண்டபத்தில் உணவு அருந்துவது, வெளியே திறந்த வெளியில் கூடாரம் அமைத்து பந்தலம் வைத்து அந்த பந்தலே மாநாடு ஏற்பாடுகளை மிக காட்பாடி வேலூர் மாவட்டத்தில் செய்திருந்தார்கள். திடீர்னு மண்டபத்தை இறக்கி விட்டாங்க. அந்த போலீஸுக்கு தமிழ் தெரியாது, நமக்கு தெரியாது. உள்ளார் நுழைஞ்சோம், நம்ம பொருள் இருக்கு, ஒரு 5 லட்சம் ரூபாய் பொருள் நம்ம பொருள் இருக்கு. சல்பாரத்தை இறக்கியாச்சு, எல்லாத்தையும் பூட்டி சீல் வச்சு ஆர்பிஎஃப் கண்ட்ரோல் எடுத்துட்டான். மண்டபம் வெள்ளிக்கிழமை நடுவில் ஒரே ஒரு நாள். நம்ம நிர்வாகிகள் ஒண்ணுமே பயப்படவே இல்லை. நேரம் ஒரு தனியார் மண்டபம் 60,000 காசு இல்ல, காசு இல்ல, மன உறுதி இருக்கு. 60,000 தானே சமாளிப்போம், தெருவில் எடுப்போம், மாநாட்டு நடத்துவோம் அப்படின்னு தனியார் மண்டபத்தை எடுத்தார்கள். தனியார் மண்டபத்தில் மாநாட்டு என்று சொன்னார்கள். முதல் நல்ல ஏசி ரூம், நல்ல காட்பாடி வெயில், விருதுநகர் வெயிலுக்கு இணையான வெயில். ஏசி போட்டு அக்கா ரூம்ல இறங்கி போய் சுந்துச்சு மண்டபத்துக்கு. மண்டபத்தை புடுங்கி ரூம்ல தங்கிட்ட ஜோதி அக்காவை நடுத்து வச்சாங்க.
அங்க இருந்து நம்முடைய சமூக ஆர்வலர்களே ஏறக்குறைய ஒரு 20 பேர்த்த மண்டபத்தை போலீஸ் சாவி போயிடுச்சு. இது 8 மணிக்கு போன காவல்துறை நினைச்சது வழக்கமா நல்வழி மத்திய அரசு மாநில அரசு கண்டிக்கிறோம் அப்படிலாம் நினைச்சாங்க. நாங்க பத்திரிகை நிகழ்ச்சி இருந்தா அதை விட அதிகமா செய்வோம். நாங்கள் சமூக பாதுகாப்புக்கான சமூக நிகழ்ச்சி முதல் அழிக்கலாம் நினைச்சீங்கன்னா அதை விட ஆழமாக போடுவோம் அப்படிங்கிற மனசு வச்சுக்க நாங்க ரொம்ப அமைதியா மண்டபத்தை புளிய மரத்தை நடத்தக்கூட நீ முடிவு பண்ணினா சென்னை ஜெயின் ஜார்ஜ் கோட்டை வாசல் நடக்கும். அடுத்து வர ட்ரெயின்ல சென்னை போற ட்ரெயின்ல ஏறுவோம். கோட்டை சட்டமன்ற வாசல்ல மாநாடு வேண்டுமா ரோட்ல படுத்து எங்களுக்கு வணிக சங்க தலைவர் தமிழ்நாட்டுடைய தலைவர் தலைவர் சார் அந்த அளவுக்கு 10 போய் எங்க இடம் இருக்கோ படுத்துங்க அப்படின்னு சைடு இடத்த திறந்து விட்டாங்க. எல்லாரும் தூங்கிட்டு தூங்கிட்டு இருந்தோம். 11 12 மணி 12:30 மணி காவலர் உயர நண்பர்களே பீஸ் கேரை பிடிக்கிட்டு போயிட்டார். நாங்க காலையில் 6 மணி போயிருந்தேன். தண்ணி டேப்ப மேட்டே இல்லாம பண்ணிட்டார். காலை 8 மணி ஜோசி மண்டபத்து வாசல்ல தலையில உட்காந்து நான் ஜோசி பார்த்தேன். எனக்கு நண்பர்கள் ஜோசி பார்த்தோம். நடத்தினோம். அவன் நினைச்சேன் இவங்க போராட்டம் பண்ணுவாங்க நினைச்சாங்க. நம்முடைய போராட்டம் அறிவார்ந்த போராட்டம், ஆயுதமேந்திய போராட்டம், அசைக்கும் போராட்டம், அசைத்துக் கொண்டே இருக்கும் போராட்டத்தை நாம் நினைக்கிறோம். அந்த பயிற்சி எடுத்த நாங்க அவ்வளவு வேகமா அதன் அடியே அந்த மாவட்டத்தை சார்ந்த மிக பலமான அதிகாரத்தில் உள்ள ஆட்சி அதிகாரத்தில் அவர் நம்முடைய நிர்வாகிகளிடம் மன்னிப்பு கேட்டார். யாருடைய பேச நாகரிகம் அதை பேர் நாங்கள் போராட்டத்தை அறிவித்தோம். அந்த போராட்டத்தை அறிவித்தோம். நம்முடைய வேலூர் மாவட்டத்தை சார்ந்த விட்டல்குமார் அவருடைய மரணத்திற்கு நியாயம் கேட்டு அறிவித்தோம். அந்த போராட்டத்தை அறிவித்த பொழுது 10 ரூபாய் இயக்கம் சார்பிலே விட்டல்குமார் நியாயம் கேட்டு விட்டல் குடும்பத்துக்கு நீதி கேட்டு அந்த வழக்கை விரைவாக நடத்த சொல்லி சிபிசிஐடிக்கு அந்த வழக்கை மாற்ற சொல்லி கலெக்டரை முற்றுகையிடும் போராட்டம், மாவட்ட ஆட்சியரின் போராட்டம். மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிடுவது எத்தனை பேர் தேவை? கலெக்டர் முற்றுகையிட்டு போராட்டம் ஒரு பேர் 120 பேர் பட்டியல் தயார். 150 பேர் ஒரு மாசம் சிறை சென்று போராடுகிறார்கள். ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்து ஜாமீனுக்கு ஆளை கொடுத்து 150 பேர் பட்டியல் கொடுத்திருக்காங்க. எப்ப கொடுத்தாலும் சிறை சென்று உங்களுக்காக போராடுவதற்கு 10 ரூபாய் 150 சமூக போராளிகள் தயாரிக்கிறார்கள். அந்த பெயர் பட்டியல் ரகசியமாக இருக்கின்றது. ஒரு 120 பேர்த்த கலந்து அனுமதி கொடுத்தோம். வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்த யாரும் கலந்து கொள்ள கூடாது என்று அறிவித்து விட்டோம். புதன்கிழமை முற்றுகை போராட்டம், மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிடும் போராட்டம். மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு பார்த்து கலெக்டர் ஒரு கேம்ப் மாவட்ட ஆட்சியர் கவலைப்படவே இல்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி உள்ளூர் நிர்வாகிகள் உள்ளூர் நிர்வாகிகளுக்கு அனுமதி 5 பேர்
போனாங்க. டீ கடை வாசல்ல பேனர்லாம் வச்சாங்க, தீயெல்லாம் வச்சாங்க. எங்க பொதுச்செயலாளர் வர 120 பேர் வராங்க, முடிவு பண்ணாங்க மாவட்ட ஆட்சியர். நாங்க டீ வாங்கி கொடுக்க வந்திருக்கோம் உட்கார்ந்து இருந்தாங்க. இவர்களுக்கு 200 போலீஸ் பாதுகாப்பு. எவ்வளவு பாதுகாப்பு? நம்மளால 5 பேர் டீ சாப்பிட்டான், 5 பேர் டீ சாப்பிட்டதுக்கு பாதுகாப்பு 200 மதியம் 3 மணி வரைக்கும் வேலூர் போலீஸ் தண்ணி காட்டி, வேலூர் போலீஸ தண்ணி காட்டி இருந்தோம். A to B வாசல் நம்ம ரெடியாக 50 போலீஸ் நிற்கும். டவுன் ஹால் வாசல் நம்ம தோழர்கள் ரெடி ஆயிட்டாங்க, அங்க போய் 30 போலீஸ் நிற்கும். ரயில்வே ஸ்டேஷன் நம்ம காட்பாடில ரெடி ஆயிட்டாங்க, அங்க 50 போலீஸ் போய் நிற்கும். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ரெடி ஆயிட்டாங்க, அங்க இருந்து கிளம்ப போறாங்க, அங்க 50 போலீஸ் போய் நிற்கும். 3 மணி வச்சுட்டு இருந்தோம். 2 மணிக்கு எங்களுக்கு தகவல் கிடைச்சது, மாவட்ட ஆட்சியர் கேம்ப்ல இருக்காங்க கிராமத்துல. நல்ல விஷயம் எல்லாமே அறிவிச்சோம். 3 மணிக்கு காவல் கேட்டாங்க, இப்படி அலைய விடுறீங்க எதுக்கு தெரியாதா? இதுக்கு தெரியாதா? எங்களை நைட்ல ஓட விட்டல, நடுத்து நிக்க வச்சல, அதுக்கு தண்டனை இது மட்டும் இல்ல. பாதிக்கப்பட்ட விட்டல்குமாருடைய குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும், அதையும் சேர்த்துதான் போராடுறோம். உங்களுக்கு எங்களால் தண்ணி காட்ட வைக்க முடியுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன், வந்த 120 செல்போன் பண்ணிட்டு 120 வந்துட்டேன். 120 அப்படி செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் என்னுடைய செல்போனை சேலத்துல எடுத்துட்டு போயிட்டேன். சேலத்துல என்னுடைய செல்போன் இருக்கு, ஏன்னா நம்ம போலீஸ் எப்படி செல்லுக்கு பின்னாடியே போவோம். என் செல்போன் எல்லாம் போட்டு நான் காட்பாடி போயிட்டேன், வேலூர் மாவட்டம் போயிட்டேன். 120 வந்துட்டேன். 120 கடை வெட்டி சட்டப்பயிர் அரசியல் சட்டப்பயிர் சூழல் ஏற்படுத்தால் கைதாக தயாரான. ஏன்னா சைவ சாப்பாடு சிறைக்கு போறவர்களுக்கு தயாரான தோழமைகளுக்கு கைப்படும் கோரிக்கை மீன் கறி மூக்கறி வந்து வச்சோம். நம்ம தோழமை பயங்கர கஞ்சன் மதியானம் சட்டப்பயிர் ஜெயிலுக்கு போக தயாரா வரல, ஜெயிலுக்கு தயாராகக்கூடிய நம்முடைய அப்படிங்கிற சொல்லி மிக அருமையா உணவோடு பயிற்சித்தோம். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போட்டங்கள் மிக கடுமையா இருக்கு. அரசு அமைச்சிருக்கேன், அரசு கட்சி கடுமையா போராடுறாங்க. முதலமைச்சரை சட்டமன்ற போராட்டம், ஓய்வு கருப்பு துண்டு போட்டு போராட்டம், இப்படி எல்லாம் மிக கடுமையா மிகப்பெரிய அப்படியே பயந்துட்டு இருக்கிறீங்க. சட்டத்தில் கூடிய போராட்ட முறை வெளியிருந்து பார்த்தீங்கன்னா கடுமையா இருக்கும். எங்களோட பழகிய தெரியும் அந்த போராட்டம் எளிமையான வெற்றிக்கான போராட்டம், எளிமையா வெற்றிக்கான போராட்டம். நம்ம மனுக்கு போயிருக்கும் போராட்டம். ஒரு சட்டத்தை வெளியே சொன்னோம், ஒருத்தர் மனு கொடுத்தா மனு கூட 30 நாள் பதில் தரணும், 90 நாள் இருந்து சொல்லும். அந்த அதையே சொன்னோம். 1922 போட்ட சட்டம், 1972 போட்ட சட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு போராட்டமாக இருக்கின்றோம். ஒரு பிடிஓ ஆபீஸ்ல 100 மனு இருக்கும். பத்திராயிருப்பு பிடிஓ அலுவலகம் முன்பு மனு கொடுத்து ஒப்புவிச்சுட்டு போராட்டம். கொண்டு போய் நிக்க போறோம். காவல் வரும்போது நம்மளை கூட்டிட்டு போய் மனு கொடுத்து காவலை வாங்கி கொடுக்கிறது. 40 பேர் போறோம், வாங்கி கொடுத்து மனுவுக்கு ஒப்புச்சு வாங்கி கொடுக்குறாங்க. கிடைக்காதா? கிடைக்காதா? இது போராட்டம் தேவைப்படுகிறது, சட்ட போராட்டம் தேவைப்படுகின்றது. சட்டப்பூர்வமா போராட்டம் காவல்துறை அனுமதி தராது. அவர்கள் மொழியில் பேச வேண்டும். பொறுத்தவரை அவர் மிருக பலம் கொண்ட அதிகாரத்தில் கொண்ட மணலை
பாதிக்கப்பட்ட ஆட்கள், அது நீங்க சாரங்குளத்து பக்கத்தில் இருக்கிற ஆட்கள், உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி சாரங்குளத்துல இந்த போலீஸ் என்ன பண்ணுச்சுன்னு தெரியும். அவர்கள் நகைச்செய்ய பதில் சொல்கின்றோம். அவர்கள் 10 ரூபாய்க்கும் பரவாயில்ல, நல்ல இயக்கம். நாங்கள் பல்வேறு போராட்டங்களை பார்க்கின்றோம். ஒவ்வொருத்தரும் போராட்டம் பண்ணி கைதாகி இருக்கின்ற பொழுது அந்த மண்டபமே நாய்க்கும். 10 ரூபாய்க்கும் கைதாகி இருந்த மண்டபத்தில் ஒரு சின்ன குப்பை கிடையாது, ஒருத்தர் சிகரெட் குடிக்காது, ஒரு மது போதை இல்ல, ஒருத்தர் பான் கூட கிடையாது. வந்தவர்கள் அனைவரும் கட்டுப்பாடு காவல்துறை ஒத்துழைத்தார்கள். இப்படிப்பட்ட போராளிகளை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் அவரோடு இணக்கமாக இருந்தோம். ஆனால் எடுக்கக்கூடிய போராட்ட முறைகள் மக்களுக்கு நல் செய்வதற்காக, சட்டத்தை செயல்பட வைப்பதற்காக மிக கடுமையான போராட்டம் எடுப்பதாக நீ நினைக்கிறீர்கள். எங்களோடு நெருங்கி வந்து பொறுப்பாளர்களாக பழகி பாருங்கள். நாங்கள் எடுக்கக்கூடிய போராட்டம் சின்ன போராட்டம், செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் லலிதா நான் சொல்கின்ற பாதிப்பு இல்லாமல் நம்மால் ஒரு பிரச்சனை அந்த ஒரு கல்வாரி 1000 கோடி 500 கல்குவாரி கொள்ளையடித்த 1000 கோடி 500 கோடி 1000 கோடி கொள்ளையில் வெளியே கொண்டு வந்து அந்த தண்டனை பெற்று இருக்கின்றீர்கள். சட்டப்பட்ட கைது என்ன கொள்ளையடிச்சிருக்கோம். இந்த நடவடிக்கை எப்படி சொல்லுவோம், வாங்கி கொடுத்து ஒரு கூலிப்படை லாரி விட்டு ஒரு அடி அடிச்சு தள்ள, டிப்பர் லாரி விட்டு ஒரு இடி இடி. இதை கல்குவாரி நினைப்பானா நினைக்க கல்குவாரிக்கு நீங்க பெட்சன் போன்னு நினைச்சீங்கன்னா ஒன்று மக்களை திரட்ட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி அவர்களை போராட்ட காலத்தில் ஈடுபட வைக்க வேண்டும். அவர் பின்னேற்றத்தின் வேண்டும். ஆனால் நீ அனாதே நிற்ப, அந்த மக்கள் ஓடி போயிருவாங்க, நீ அனாதே நிற்ப. முதல்ல உங்க கோயிலுக்கு தான் காசு கொடுத்துருக்கோம், அவரு தான் காசு கொடுத்துறோம். உங்க ஊர்ல கூடிய ஆளுங்கட்சி காசு கொடுத்துருக்கோம், உங்க ஊர்ல லெட்டர் கட்சி காசு கொடுத்துருக்கோம், சாதி கட்சி காசு கொடுத்துருக்கோம், காசு கொடுத்துருக்கோம், பஞ்சாயத்து வார்டு மெம்பர் காசு கொடுத்துருக்கோம். எதிரியே இல்லாத எல்லாரும் விலைக்கு வாங்க முடியாது. பிரச்சனையை கோர்ட்டுக்கு போட்டோம். நீங்க வேடிக்கை பாருங்க என்ன நடக்குதுன்னு. 10 பேர் 5 பேர் கால் ஓடி போயிருவான், 5 பேர் கஷ்டம் ஓடி போயிருவான், 2 பேர் விட்டுருவான், ஒரு 3 பேர் விட்டவே மாட்டான், தலையே பண்ண விட மாட்டான், எடுத்து ஜெயிக்க வரைக்கும் போராடிட்டு இருப்பான். வெற்றி பெறுவான், கல்குவாரி வெற்றி பெற வைப்பான். உங்களுக்கு செய்திக்குள் இல்லாம சேதாரம் நினைச்சா நீங்க என்ன பண்ணீங்க? டேட்டா கொடுத்தீங்க, விவரங்களை கொடுத்தீங்க, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் உங்களுக்காக மட்டுப்பட்டார். ஐயா உங்களுக்கான பதில் பிரச்சனை வராம ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்ன செய்வான்னு மனு போடுறீங்க. பஞ்சாயத்துல சாதாரணமா போயிட்டானா கல்வாரி 1 லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணி இருப்பான். நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு
சொல்லிட்டு தெருநாய் குடும்ப பண்ணிருப்பான். வருஷம் போனா பஞ்சாயத்துல, சின்ன பஞ்சாயத்துல ஒரு 20 லட்சம் 5 வருஷம் பஞ்சாயத்து உள்ள தட்டிக்காதான் நல்லா இருக்கும். அப்படியே கேட்டீங்கன்னா ஊர்ல குடிக்க முடியாதுங்க. ஊர்ல குடிக்க சாதாரண பஞ்சாயத்துல ஜெயிக்கிறது நடக்காத விஷயம். ஒருத்தன் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் ஜெயிக்கலாம் அப்படின்னா அவன் ஊர்ல யோக்கியத்தனையும் கரைத்து குடித்த மிகப்பெரிய திறமை அறிய முடியும். ஒவ்வொரு வீட்டையும் இருப்பான். பஞ்சாயத்துல ஒரு மாதிரி இருப்பான். அப்படி மனைவிட்ட போய் ஓட்டு கேட்டான், வீட்டுக்கார்ட்ட போய் ஓட்டு கேட்டு இருப்பான், அந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஓட்டு கேட்டு இருப்பான். சீலை யார் வாங்கி தரணும்? ஒரு பெண்ணுக்கு ஒரு சகோதரன் வாங்கி தரணும். இவன் ஓட்டுக்கு பிச்சை எடுப்பதற்கு சீலை கொடுக்குறான், சாராயத்தை வாங்கி ஊத்தலாம். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல, சாதிகளை ஓட்ட ரெண்டாக்கறான்ல, எதிர்க்கட்சி ஓட்ட கொடுத்து வாங்குறான்ல, போனா அவங்க வாங்குறான்ல, யாரு எலெக்ஷன் விலைக்கு வாங்குறான்ல, எவன் பொட்டி வச்சு தேர்தல் நடத்துறான் அந்த தேர்தல் அதிகாரிய விலைக்கு வாங்குறான்ல, பாதுகாப்பு விலைக்கு வாங்குறான்ல, எல்லா தேர்தல் ஜெயித்து போறான். கௌரவம் அந்த பஞ்சாயத்துல பதவி, அந்த ஊரை யாரும் எடுத்து கேள்வி கேட்காத நிலைமை அவருடைய கட்டுப்பாடு நினைச்சிருக்கான். ஒரு அண்ணத்திமுக திமுக எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், உங்க ஊரைக்குள்ள பஞ்சாயத்துல கேட்காம அந்த ஊருடைய கேட்காம மந்திரி உள்ளார நுழைய முடியுமா? பஞ்சாயத்துல உங்க ஊருடைய கேட்காம மந்திரி நுழைய மாட்டார்ல. எம்எல்ஏ வேலை செய்யலாம் பஞ்சாயத்து மந்திரி அந்த அளவிற்கு அந்த கிராமத்துல முடிசாமனாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர். அந்த நீங்க கையில் எடுக்கல, அவர் மந்திரி எம்எல்ஏ பாக்கெட்ல எம்பி என்னைக்காக ஊருக்குள்ள நுழைய மாட்டான். அவ்வளவு பெரிய சிங்கான ஒழுங்கா ஜட்டி போட பையன் போறான். பிள்ளை மேல விட்ட முடியுமா? கந்தசாமி விவசாயம் பண்ணிட்டு அந்த பையன் போறான், விட்ட முடியுமா அப்படின்னு ஈகோ பாப்பா. அதுக்கு நமக்கு எதிராக செய்வான். நாம அதெல்லாம் செய்ய முடியாத அளவிற்கு அப்போது வாய்ப்பே எல்லாரும் வேடிக்கை பார்க்கிற மாதிரி நாமளும் இந்த பிரச்சனை நாம பார்த்து வேடிக்கை போயிடணும். இந்த பிரச்சனை கையில் கிடைக்கும். வண்டி ஓட்டி வாங்கி இருப்பீங்க, இதான் பிரேக்கு, இதுதான் சாவி, இந்த சாவி போட்டு ஆன் பண்ணி எக்ஸிலேட்டர்ல கால் வச்சீங்கன்னா வண்டி போகும், போகணும், இண்டிகேட்டர் திரும்பணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. குறுக்கால நாய் நேஷனல் ஹைவேல ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி போயிட்டு குறுக்கால ஒரு நாய் வந்ததுன்னா, குறுக்கால ஒரு 2 கால நாய் இருந்துச்சா எப்படி சமாளிப்பது? உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்க முடியுமா? நாய் எங்க இருந்து வரும், எப்படி வரும், எங்க வந்து மாட்டோம் பார்த்துருப்பீங்க. 2 வீலர்ல நாய் மாட்டிருப்பீங்க. கரெக்டா முன்னாடி பின்னாடி நாய் மாட்டோம். அப்படியே வண்டியை குட்டை போட வைக்கும். வண்டி ஓட்டணும், கை கால் உடையும், மூஞ்சி முறை எல்லாமே பெண்டு போகும், தலையிலிருந்து கால் வரைக்கும் கிழிஞ்சு போய் கிடப்பான். நாய்க்கு ஒண்ணுமே ஆகாது. அது ஏறிச்சு கத்திட்டு கேட்டான், நாயே உனக்கு நான் தான் கிடைச்சனடா, என்ன தள்ளி விட்டு நம்மளை திட்டிக்கிட்டு திரும்பி பார்த்து போயிருக்கோம். நாயின் கோச்சர் போடுவார், அதை நம்மளை கமிட்டிட்டு போயிடும். அப்படி ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது எப்படி வண்டி ஓட்ட வேண்டும் என்று டிரைவிங் ஸ்கூல் ஓனரால, டிரைவிங் ஸ்கூல் வாத்தியாரால சொல்லிக் கொடுக்க முடியுமா? நம்முடைய பயிற்சியில் புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே போல்தான் சமூக சேவை செய்யக்கூடிய நீங்களும் எதிராளியை சமாளிப்பது எப்படி, அதுக்குதான் நாங்கள் தெளிவாக சொல்றோம். உதவுமா அந்த பிரச்சனை கையில் எடுக்காம விடக்கூடாது, எடுக்காம விடக்கூடாது. என்ன வழி? சின்ன உதவுமா பக்கத்து இருக்கிற நண்பர் கொடுத்து போய் பக்கத்துல போய் உதைக்க முடியாது. பெருசா உதவுமா 100 கிலோமீட்டர் வெளியே நண்பன் கூட, தோழன் கூட, உங்களுக்கு ஆள் வேணுமா?
ஆட்கள் வேணுமா? வெளியூர்ல இருந்து ஆர்டி போறது, வெளியூர்ல போறது, வாங்க 10 ரூபாய் துணி குரூப்புக்கு வாங்க, எனக்கு ஒரு ஆர்டி போடணும், எனக்கு ஒரு 100 ஆர்டி போடணும், எனக்கா மனு போடணும், ஒரு செய்தி போடுங்க. 50 தோழர்கள் வருவாங்க, உங்க மனுவை அவங்க சொந்த காசுல போடுங்க. அவங்க சொந்த காசுல உங்களை மனு போடுவாங்க. அவங்க ஒரு பிரச்சனை நீங்க கையில எடுத்துங்க. ஒரு பிரச்சனைய பண்டமாற்றம், பண்டமரம், அவங்க ஒரு பிரச்சனை கையில நீங்க எடுக்கல, உங்க சொந்த காசுல அவனுக்கு மனு போடுங்க. உங்க ஒரு பிரச்சனை அவங்க மனுக்கள் போடுவாங்க. ஒரு 10 பேர் மனு போட்டாங்களா, 5 பேர் மறந்துங்க விட்டுவாங்க, அல்லது காசு வாங்கிட்டு விட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. போதா இன்னொரு 5 பேர் இருக்காரா, உட்காரு. பாஸ்கர் ஆர்டி போட்டார், கருப்புசாமி ஆர்டி போட்ட நான் மறந்துட்டேன். ஆணைய விசாரணை வந்ததுல ஆணையத்துக்கு போட்டேன், ஆணையத்துக்கு போட்டார், பதில் வாங்கி கொடுத்துட்டார். குட்டிராசு நம்ம சிவகிரி சார்ந்தவர், ஆணைய விசாரணைக்கு கடிதம் ஈரோடு மாவட்டத்தில் சாதாரண ஒரு தொழிலாளி விசாரணை நேரில் பண்ணார். அப்படி சென்னை சாப்பிட்டாங்க, அவர் ஒரு 1000 ரூபாய் ஜி பண்ணேன். சாதாரண ஒரு கூலி தொழிலாளி வேலையை விட்டுட்டு ஒரு நாள் திருநெல்வேலி ஒரு ஆர்டி போட்டு நம்முடைய சக தோழருக்கு ஆர்டி போட்டு அவருக்கு ஒரு பஸ்ஸுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த ஆர்வலருக்கு 1000 ரூபாய் ஜிபே பண்ணேன். 2 நாள் வந்துருச்சு. வேலை விடுங்க, இது பொது 10 ரூபாய் இதற்காக பயன்படுத்த சொன்னேன். அந்த தம்பி சார், ஆனா ஒரு நாள் சுத்தி பார்த்தோம்னா காலையில சென்னையில இறங்கின ஒரு தோழர் கூட்டிட்டு போய் ஒரு நண்பர் கூட்டிட்டு வீட்டுல எனக்கு டிஃபன் கொடுத்தாரு, ஆணையத்துக்கு கொடுத்தாரு, இடையில இந்தியா சமாதி, கலைஞர் சமாதி எல்லாம் பார்த்தேன். எனக்கு 10 இந்த ஒரு தோழர் நிறைய ஏற்காடுகளில் சொல்ல முடியும், திருப்பி தராங்க. இப்படிப்பட்ட உணர்வான நபர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். எங்களை விட வெறி பிடித்த இந்த சமுதாயத்தின் மீது பாசம் கொண்ட தோழர்கள் நம்மோடு இருக்காங்க. பயன்படுத்திங்க. என்கிட்ட வந்து அனுமதி கேட்க தேவையில்லை. 10 ரூபாய் பூச்சாட்டி, துணை பூச்சாட்டி, மாசட்டியை வந்து எங்க ஊருக்கு ஆட்டி ஒரு 10 பேர் கொடுங்க, எங்கிட்ட அனுமதி கேட்க தேவையில்லை. போடுங்க. வரக்கூடிய 10, 11 கொல்லிமலையில் 2 நாள் சட்டப்பயிற்சி வைப்பு, ஒரு 100 ஆர்டி, 500 ஆர்டி, 1000 ஆர்டி எடுத்துருவாங்க, கையெழுத்து போட்டு தரோம், நீங்க அனுப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் அப்பீல் நாங்க பண்றோம், 2வது அப்பீல் நாங்க பண்றோம். ஆணைய விசாரணைக்கு வருதா, உங்களுக்காக ஆணைய விசாரணைக்கு போயிட்டு வருவதற்கு பயணப்படியே 10 ரூபாய் இயக்கம் தரும். 10 ரூபாய் இயக்கம் தரும். உங்க ஊர் பிரச்சனை நாங்க செலவு பண்றோம். உங்க ஊர் பிரச்சனை நாங்க செலவு பண்றோம். 10 ரூபாய் இயக்கம் ஏதோ அரசியல் கட்சியா? இவ்வளவு பொறுப்பாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், சதுர செயலாளர், அரசியல் கட்சியா? அப்படியே சந்தேகம். 10 ரூபாய் இயக்கம் எந்த காலத்திலும் அரசியல் கட்சியா மாறவே அரசியல் கட்சி கிடையாது. இது ஒரு போட்டி அரசியல், கற்பிக்கக்கூடிய அரசியல். அரசியலை மக்களுக்கானதாக மாறி இருக்கின்றோம். அதிகாரத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அரசியல் படுத்துகின்றோம். ஆனால் 10 ரூபாய்க்கு அரசியல் கட்சி கிடையாது. எந்த காலத்திலும் 10 ரூபாய்க்கு அரசியல் கட்சியா மாறாது, மாறவே மாறாது, மாறவே மாறாது. 10 ரூபாய் இயக்கம் எந்த காலத்திலும் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது, எந்த வேட்பாளரையும் ஆதரிக்காது, எதிர்க்காது. என்ன சார் ஆதரிக்காது சொன்னீங்க, எதிர்க்காது சொன்னீங்க, அப்புறம் வேடிக்கை பார்ப்பீங்களா? நியாயம் என்ன தேவையோ அதை எங்கால் எதிர்காலத்தில் என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சா நேர்மையான தேர்தல் நடத்துவது, அறப்போர் நேர்மையான தேர்தலுக்காக போராட்டம். 10 ரூபாய்க்கும் சாதியம் சார்ந்த, மதம் சார்ந்த, இனம் சார்ந்த எந்த அமைப்பையும் ஆதரிக்காது, எதிர்க்காது. பூந்து வேவோம், சட்ட பேசுவோம், சாதி நான் போய் அவனுக்கு கிளாஸ் தருவேன். அவன் சாதியை வளர்ப்பதற்கு, அந்த சாதியை சார்ந்த இளைஞர்கள் கல்வி பெறுவதற்கு சட்டத்தை எப்படி பயன்படுத்துவது சொல்லிக் கொடுப்பேன். சாதி இல்லைன்னு சொல்ற அமைப்பு கூப்பிட்டா நான் போய் சட்ட பயிற்சி வகுப்பு எடுப்பேன். சாதி ஒழிப்பது எப்படின்னு ஒருத்தர் சட்ட பயிற்சி வகுப்பு அங்கேயும் போய் பயிற்சி வகுப்பு கொடுப்பேன். ஆனால் அந்த சாதி சங்கத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், எதிர்க்க மாட்டோம். எந்த 10 ரூபாய்க்கும் சாதி மத விஷயங்கள போகவே அவளை ஆதரிக்காது. சார் எங்க மேல சாதிக்கு சார், எங்களுக்கு இனம் இருக்கு சார், எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு சார், நாங்க 10 ரூபாய்க்கு வரலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கு. தாராளமா வாங்க. செருப்பு எல்லாம் போட்டுறீங்களா? எல்லாம் போட்டு வந்துருக்கீங்களா? கோயிலுக்குள்ள போகல செருப்பு என்ன பண்ணுவீங்க? என்னங்க வெளியே வச்சுப்போங்க.
இந்த செருப்பு ஒரு 10,000 ரூபாய் செருப்பு என்ன பண்ணுவீங்க? தங்கத்துல வாங்க செருப்பு, தங்கத்துல செஞ்ச செருப்பு பையில போட்டு முடியாது இல்ல. அதே போல நம்ம மேல சாதி மதம் இனம் வெளியே வர முடியாது. என் மேல ஒரு இருக்கு, விருப்பப்பட்ட வேற மதம் இருக்கு, ஒரு மதம் சாட்டு வந்துடும். ஒரு இதெல்லாம் அப்பட்டு சட்ட விழிப்புணர்வு அமைப்பு இங்க வரக்குள்ள ஆதி மதம் இனங்கிற செருப்பை வெளியிட்டு அந்த தங்க செருப்பை தலைமையில வச்சுட்டு போங்க. பிடிச்சிருக்கு வச்சுக்கீங்க, அரசியல் கட்சி இருக்கிற 10 ரூபாய் தாராளமா வாங்க, ஆளுநர் பதவி எடுத்துங்க, உங்க கட்சி எனக்கு கூப்பிடாத, நான் வர கண்ணன் சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஆதரிக்காது, கண்ணன் நல்லவர் கெட்டவர் அவர் ஓட்டு போடாதுன்னு சொல்லாது. ஆனால் அவருக்கு தேவையான சட்ட பயிற்சியை வேட்புமனு எப்படி எழுதுறது, எப்படி தேர்தல் கணக்குகளை தருது, சட்டம் என்ன, தேர்தல் என்ன அப்படிங்கிறது சொல்லுவோம். அவர் கூட போகல. ஆனால் அவர்கிட்ட டீ வைக்க மாட்டோம், அவர் மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம், எதிர்க்க மாட்டோம். இதுல இருந்து 10 ரூபாய்க்கு மாறாது, மாறவே மாறாது. 10 ரூபாய் கட்சியா மாறும். ஒரு கோடி பேர் அரசாங்கத்துக்கு வாங்காது. எந்த நிறுவனத்திலிருந்து எந்த அமைப்பு ஒரு பைசா வாங்காது. துணியை நடத்தும் அரசாங்கத்திற்கு கை நீட்டு வாங்கி எந்த அமைப்பீடு எந்த கட்சியிட்டு யார்ட்டையும் காசு 10 ரூபாய் செய்யவே செய்யாது. ஒரு வந்தார், ஐயா உங்களுக்கு 100 கோடி வாங்கி தரேன் அப்படின்னாரு. முதல்ல மாநாட்டு வெளியே போறாங்க. வயதுல பெரிய ஒரு மூத்தவர் சொல்லி சொல்லி பார்த்து கேட்கல, கழுத்து பிடிச்சி ரோடு 100 கோடி வாங்கி தரங்கிற கொடுப்பா அப்படின்னு முடியாது. கூட்டிட்டோம், இந்த மண்டபத்தை வாங்கிட்டோம், நாங்க எதிர்பார்த்து பார்த்தோம். மண்டபத்துல 60,000 கொஞ்சமா கொடுங்க, கிள்ளி கொடுங்க பாத்துங்க. காப்பாத்துங்க அப்படின்னு ஆளு கொஞ்சம் எடுத்து போட்டு கொடுத்தேன். 17 நிச்சயம் இருந்தது தான் நடக்கும். அடுத்த புத்தகம் வெளியுமா, புத்தகம் வெளியுமா 17,000 ஆதி புத்தகம் சாப்பிடுறோம். அல்லது 10 ரூபாய் 5 ரூபாய் தரப்போம், அல்லது முயற்சி போறோம். இதுதான் 10 ரூபாய். இதுதான் 10 ரூபாய். நாங்க 10 ரூபாய்க்கு வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்க. யாரெல்லாம் 10 ரூபாய்க்கு பொறுப்பு மைக் ஹலோ ஹலோ ஓகேப்பா. 10 ரூபாய் செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தரமாட்டோம். ஆசைப்பட்டீங்கன்னா உறுப்பினராக மட்டும் செயல்பட ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை வச்சுக்க மாட்டோம். உறுப்பினர் தேவையில்லை, கும்பல் எங்களுக்கு தேவையில்லை. எங்க தலைவன் தான் வரும். இருக்கிறேன், தற்காலிக போச்சலாக இருக்கிறேன். ஒரு 1000 கிராமங்கள்ல வலிமையான கட்டமைப்பு செயல்பாடு கிளை அமைச்சிருக்கு. 10 ரூபாய்க்கு எலெக்ஷன் நடக்கும். புதுசா ஒரு நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அதுவரை நான் கட்டமைப்பு பணியில் உருவாக்கி இருக்கிறேன். இயக்கத்துக்கு தலைவர் யார் கேட்டீங்கன்னா யாரும் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கான தலைவர். நீங்க தான் உங்களுக்கு தலைவன். உங்களுக்கு மேல எந்த தலைவனும் கிடையாது, உங்களுக்கு கீழே எந்த தலைவனும் கிடையாது. உங்களுக்கு சமமான தலைவர் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சமமான தலைவர்கள். கொள்கை தலைவர்கள் 10 ரூபாய் இயக்கம் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் கொள்கை தலைவர்கள் தலைவரோ அந்த 10 ரூபாய் விவசாயிகளின் தலைவராக 10 ரூபாய் வச்சு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் சமமாகாத வேலைக்காரர்கள் 10 ரூபாய்க்கு இருக்கு.
இவர்கள் பகுதி நேரம் பணியாற்றுவதை ஒவ்வொரு பொறுப்பாளருக்கான முறை முதல்ல தொழிலும் பொறுப்பாக்கணும். அக்கா செயலர் இவங்களெல்லாம் சொல்லிக்கிற முதல்ல பொறுப்பை பாரு, கொண்டாட்டி படிப்பார், குடும்பத்தை பாரு, ஓய்வு கிடைக்கிற நேரத்தை 10 ரூபாய்க்கு வேலை செய்யுங்க. ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் ஓய்வு கிடைக்கும்ல, 10 நிமிஷம் கிடைக்கும்ல, அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் பொது வேலை செய்யுங்க. ஒரு 100 ரூபாய் செலவா 10 பேர் சேர்ந்து பொண்ணு 1 ரூபா பண்ணக்கூடாது. இன்றைக்கு நிகழ்ச்சி சிறப்பா விருதுநகர்ல செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் கையில இருந்து போட்டு பண்ணக்கூடாது, 10 பேர் ஆளு கொஞ்சம் போட்டு செய்யணும். நிகழ்ச்சிக்கு போகக்குள்ள உங்களுடைய முடிஞ்ச பங்களிப்பை யார் வேணா என்கிட்ட கொடுத்துட்டு போகலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். கம்மியா கொடுங்க, அதிகம் தொகை கொடுத்துறாதீங்க. கம்மியா இந்த பங்களிப்பை யார் வேணாலும் நிதி தரலாம். என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அதிகமா கொடுத்துறாதீங்க. எவ்வளவு கொடுத்துட கூடாது? ஏப்பா மைக் பம்புக்குது, கொஞ்சம் சவுண்ட். இப்ப நிதி கொடுங்க, நாங்க உங்ககிட்ட தான் கேட்போம். உங்க நிதியில் தான் இந்த இயக்கம் இயங்கும். இப்படிதான் நாங்க இருப்போம். இதுல இருந்து நாங்க எந்த காலத்திலும் மாற மாட்டோம். கொஞ்சம் யோசிங்க. போலீஸ் வச்சிருக்காங்கல்ல, அரசாங்க என்ன சொல்லுவான்? அழிப்பு போயிடுச்சு, அழிஞ்சு அழிக்கூடிய பொருள் 7 நாள் பதிவு தானே ஆஞ்சிடும். அதனால எங்க எழுதி போச்சு, இந்த பதில் சபடி ஏற்புடைய பதில், இந்த பதில் சபடி ஏற்புடையதில் முடிச்சிட்டேன். இதுக்கு நாம என்ன செய்யணும்? யோசிக்கணும். எதிராளி என்ன பதில் சொல்லுவான், எதிராளி என்ன செய்வான், எதிராளி அந்த அரசு அலுவலர் என்ன பதில் தருவான் அப்படிங்கிறது யோசிக்கணும். ஒரு காவல் நிலையத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கறீங்க, தெளிவா பதில் சொல்லுவான். தானால அழிஞ்சு போச்சு தர முடியாதுன்னு சொல்லிடுவான். அழிஞ்சு எப்படிப்பா தருவான் அப்படி கேட்பாங்க. சரியான பதில் தானே? சரியான பதில் தானே? ஆணையம் ஏற்றுக்கொள்ள முடியல, கோர்ட்டு பதில் வரும். வரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இதுதான் பதில் வரும். முதல்ல இந்த மாதிரி ஒரு 3 சிசிடிவி தேவைப்படுது, கேஸுக்கு தேவைப்படுது, வழக்கு தேவைப்படுது. என்ன கேஸ் சொல்லக்கூடாது, என்ன பிரச்சனை என்ன கேஸ்லாம் சொல்லவே கூடாது. இது கேஸுக்கு தேவை ஆதாரங்கள் மலர்ந்துருச்சு. மழை முடிய வரைக்கும் நடத்தலாமா, முடிச்சிடலாமா? என்னங்க சான்றிதழ் தரணும், முடிச்சு சான்றிதழ் வருவோம். நிறைய பொறுப்பாளர்களுக்கு சமுதாயங்களுக்கு அங்கே மரியாதை செலுத்தணும். அது நான் 5 நிமிஷம் முடிச்சிடறேன். என்ன சொல்ல, லீகல் நோட்டீஸ் சட்டப்பூர்வ அறிவு முதல்ல கொடுங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வழக்கிற்கு தேவைப்படுது. என்ன வழக்குன்னு சொல்லாது, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாதுகாப்பா வை அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ். அந்த சிசிடிவி கேமராவுக்கு யார் பொறுப்பான அதிகாரியோ, நிலையமாக இருந்தால் காவல் உதவி காவல் ஆய்வாளர், அவருக்கு மேல எஸ்பி, டிஜிபி, இவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க. போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒரு லீகல் நோட்டீஸ் காப்பி எஸ்பி, டிஜிபி அனுப்பி முதல் நோட்டீஸ் அனுப்பிட்டு அடுத்த நாள் ஆக்டிவ் பண்ணுங்க. முதல் நாள் வக்கீல் நோட்டீஸ் போயிடுச்சு, லீகல் நோட்டீஸ் போயிடுச்சு. இப்ப அந்த ஆவணத்தை பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு வந்துவிட்டு, அந்த ஆவணம் அளிக்கப்பட்டால் அளித்த காவல்துறை அதிகாரிக்கு சிறை தண்டனை உண்டு. எவ்வளவு நாள் ஆவணம் ஜெயில், பொது ஆவணத்தை அளித்தால் 3 வருஷமா? 3 வருஷம். இப்ப ஒரே பத்திரமா வச்சிருவாங்கல்ல, அடுத்து போட்டு அவன் தர முடியாது. நம்ம பொது போறதே இல்லை. நீதான் நல்ல சட்ட மேதை, நல்லா எங்களை விட உங்களுக்கு தேவையான உண்மை இல்லை. சமூக தகவல் ஆர்வலர்கள் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நைட்டுக்குள்ள சார் அந்த கல்குவாரி இழுத்து மூடி சார்,
இன்னைக்கு நைட்டுக்குள்ள சார் அந்த மணல் குவாரி நிறுத்தினு சார். நாளை காலையில் மந்திரி பதவி சார். அந்த ஊழல் பண்ண எம்எல்ஏ நாளைக்கு ஜெயிலுக்கு போயிரு சார். இது நமக்கான மண்ட சூடு. இத அப்படியே வச்சுட்டு சிசிடிவி வந்துடலாம். நோட்டீஸ் அனுப்பிங்க, அடுத்து ஆர்டிஐ போடுறீங்க. எங்க போனாலும் மொத்த கேள்வி அனுப்பிட்டான், பத்திரமா எடுத்துக்கணும்ல, எடுத்து சார் ஆர்டிஐல தர முடியாது சார். அழிஞ்சு ஆர்டிஐல தர முடியாது சார். ரொம்ப மகிழ்ச்சி தராத. அழிஞ்சு போச்சு 3 வருஷம் ஜெயிலுக்கு போ. இன்ஸ்பெக்டர் ஜெயிலுக்கு போனா உனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தருவான். சொல்லுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் தருவானா? ஜெயிலுக்கு போனா என்னங்க சார் சொல்லலாம். ஜெயித்துல சரி அழிஞ்சு போச்சு சொல்லிடுவான். சுப்ரீம் கோர்ட் அழிஞ்சது வாங்க முடியும். சின்ன மாத்திர கல்ல சொன்ன ஆர்டிஐ போட்டா தகவல் வராது, வரவே வராது, வராதுன்னு தெரியும், வர வைக்கணும். எப்படி? இப்படிதான் ஒரு ஆர்டிஐ போட்டீங்க, பொது பதில் தரான், விட்டுருங்க. அந்த ஆர்டிஐ முதல் பண்ணுங்க, 2வது பண்ணுங்க, ஒரு 3 வருஷம் தகவல் கிடைக்கும், பொறுமையா வரட்டும். அது வரைக்கும் தூக்கிடுமா? எடுங்க உங்க பேப்பர் பேனா விட்டுங்க. நமக்கு நம்ம செய்யாத நியாயமான வேலை செய்யாத நம்ம வேலைக்கார அதிகாரி வேலைக்கார நாய் சம்பளம் முதலாளி 2 இந்த அரசு சொல்லிட்டான், விட்டுருவோம். பொறுமையா முடியும். பேப்பர் பேனர் 50 ஆர்டி 100 ஆர்டி 200 ஆர்டி அது எல்லா ரெக்கார்டையும் வாங்கி தெருவில் ரெக்கார்டு பொதுமக்களுக்கு தேவையா வந்து வாங்கிட்டு சொல்லுங்க. உங்க ஊர்ல ராசிபுரம் நகராட்சியினுடைய தீர்மானம் 30 தீர்மானம், ராசிபுரம் நகராட்சி தீர்மானம் அலுவலகத்தில் இருக்கு, யார் வேணாலும் ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ராசிபுரம் நகராட்சியினுடைய தீர்மானங்கள் தலைமை அலுவலகத்தில் பைண்ட் செய்யப்பட்டு இருக்கு. யார் வேணாலும் ராசிபுரத்துக்காரங்க அல்லது யார் வேணாலும் என்னுடைய அலுவலகத்துல ஓசில ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், இலவசமா ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். சொல்ல முடியல. இதுதான் வெற்றிக்கான வழி. கொஞ்சம் யோசிங்கன்னா உங்க பிரச்சனை. இப்ப நான் ஒவ்வொரு பிரச்சனை கையில் எடுக்கல, நீங்க சொல்லக்கூடிய அனுபவங்கள் வெளியே சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கிற கதையை வெளியே சொல்றோம். அந்த அனுபவங்கள் மூலமா நீங்க ஜெயிக்கிறதான வழியை கண்டுபிடிக்கலாம். ஊழலை கண்டுபிடிக்கிறது வழி எப்படி? பஞ்சாயத்துல ஊழல் பண்ணிட்டான், தாசில்தார் ஊழல் பண்ணிட்டான், மந்திரி ஊழல் பண்ணிட்டான், கண்டுபிடிக்கிறது வழி என்ன? ஊழல் இது ஆப்பு இருக்கான்னு கேட்பேன், ஆப்பு லிங்க் கேட்பாங்க. ஊழல் தெரிஞ்சுட்டு அம்மா ஆப்ப கேட்பாங்க. இது கஷ்டமான விஷயம், ஆனா ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா ரொம்ப எளிமையான விஷயம். 10 ரூபாய் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஓ பிரகாஷ் அந்த எம்எல்ஏ பிரகாஷ் பிரபு மேல வருமானத்துக்காக வழக்கு போட்டார். ஏறக்குறைய 6 ஆண்டு காலம் கடுமையா போராடினார். திடீர்னு ஒரு நாள் காலையில பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 200 போலீஸ் வந்து நிக்குது. நம்ம மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஓம் பிரகாஷ் 200 போலீஸ் வந்து நிக்குது. நம்ம காலையில எழுந்து வாக்கிங் போலாம், 5 மணிக்கு எழுந்து வெளியே வரக்குள்ள போலீஸ் நிக்குது, 200 போலீஸ். நம்மால் மிரண்டு போய் ஒண்ணுமே நம்ம இது பக்கமா பண்ணலையே, பக்கமா நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்மள அமைதியானால எதுக்கு இவ்வளவு போலீஸ் நிக்குதுன்னு நிக்கிறோம். தெரியலீங்க, வீட்டுக்கு பால் போட சொன்னாங்க, வந்திருக்கிறோம். நீங்க உண்மையிலேயே போலீஸ்க்கு தெரியாது, தெரியாது, போலீஸ்க்கு தெரியாது, தெரியும். 8 மணிக்கு தொலைக்காட்சியில் செய்தி போயிருக்கு. 8 மணிக்கு தொலைக்காட்சியில் செய்தி சட்டம் உறுப்பினர் பிரபு சம்பந்தப்பட்ட வீடுகளில் நடந்துருச்சு. நம்ம பிடிச்சது 100 ரூபாய் போலீஸ் போட்டது 1100 அதிகமாக சொல்லிருக்கார். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு தேவைப்படுகிறது, அது உண்மையை தேவைப்படுகிறது. இடையில என்னாச்சுன்னா நம்ம கையில் எடுத்தப்ப ஒரு வீட்டை அடிச்சாங்க, அவருடைய நகை கடையை அடிச்சு நொறுக்குனாங்க. திருப்பி
கடை முன்னாடி அதிமுக குண்டர்கள் ரவுடிகள் குடி போதில் பேச முடியும். நமக்கு ரோட்ல என்ன இருக்காங்க, அரை மணி நேரம் ஒரு குடியாரன் கல்லூரியுடைய கண்ணாடியை உடைக்க கடையை புது அடிச்சு நொறுக்கலாம். அதுவரை மனசன் கம்முன்னு உட்கார்ந்தார். கடை உடஞ்ச பிறகு காவல்துறை அதிகாரி சொல்றார், ஐயா கடையை உடைச்சிட்டாங்க, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம், என் மேல கேஸ் போடுங்க, என்னை ரிமாண்ட் பண்ணுங்க. யார் மேல? பாதிக்கப்பட்ட சமூக சொல்றாரு, அவருடைய கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அவரு கடை வாசல் 100 பேர் நின்று திட்டுறான். நம்மால் சொல்றாரு, என் கடையை நொறுக்கிட்டாங்க, என் மேல கேஸ் போடுங்க, என்னை ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு போய் புகார் தரார். போலீஸ் கூட்டிட்டு போனார். அதுதான் நடந்துச்சு. அதுதான் நடந்தது. காவல்துறை பாதுகாப்புல நம்ம கடையை உடைச்சாங்க. ஆனால் இவர் ரோட்ல போன ஒருத்தனை திட்டினாராம், ஆயாமான்னு திட்டினாராம், அவனை மண்டையை உடைச்சிட்டாராம். அப்படின்னு இவர் மேல கொலை முயற்சி, கொலை மிரட்டல் 7 செக்ஷன் போட்டான். போட்ட இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு அழுதிட்டு இருக்கிறான். போட்ட பொய் கேஸ் போட்ட இன்ஸ்பெக்டர் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததுல அழுதிட்டு இருக்கிறான். அவன் மேல ஒரு கேஸ் போட்டு நடந்துட்டு இருக்கிறான். இதுதான் சமூகத்துக்கான பலம். நாம் எடுக்கிற விஷயத்துல பொறுமையா இருந்தோம்னா வெற்றி பெறுவோம். உங்களை தொட்டா யார் வருவாங்க அப்படின்னு எதிரிக்கு ஒரு கேள்வி இருக்கு, எதிராளிக்கு ஒரு கேள்வி இருக்கு. மலைச்சாமி வைக்கிற தொட்டா யார் வருவாங்க? காந்திவாதி ரமேஷ் தொட்டா யார் வருவாங்க? ஜோதிகாவை தொட்டா யார் வருவாங்க? இதுக்கு நீங்க பதில் முன்னாடியே சொல்லணும். எதிராளி என்ன பதில் சொல்லுவான்னு யோசிக்கிறீங்களா? எதிராளி என்ன சிந்திப்பான், நம்மளை தொட்டா யார் வருவான்னு கேள்வி மனசுக்குள்ள இருக்கு. முன்னாடியே பதில் சொல்லணும். என்னை தொட்டா சமூக தமிழ்நாடு முடிச்சு நீங்க வருவாங்கயா, 10 ரூபாய்க்கு வரியா அப்படின்னு நீங்க காட்டணும். அதுக்கு என்ன வழி? அதான் சொன்னேன், ஒரு பொறுப்பு. ஒரு பொறுப்பு. உங்க கிராமத்தில் ஒரு போர்டு, ஆர்டிஐ தங்களை அன்புடன் வரவேற்கின்றது, ஆர்டிஐ தங்களை அன்புடன் வரவேற்கின்றது, ஆர்டிஐ 10 ரூபாய் இயக்கம் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. உங்க போட்டோவை பெருசா போடுங்க. உங்க கிராமத்துல உங்க போட்டோவை பிரபு, உங்க கிராமத்துல உங்க போட்டோவை பெருசா போடுங்க. விஜய் போட்டோ போடுற மாதிரி பெரிய சைஸ்ல உங்க போட்டோ போடுங்க. ஸ்டாலின் போட்டோ போடுறாங்க திமுக நடந்து வர மாதிரி, அந்த மாதிரி பிரபு போட்டோவை அந்த ஊர்ல, பிரபுவோட ஊர்ல பெரிய போட்டோவை போடுங்க. விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போட்டோ 10 ரூபாய் பொறுப்பாளர் போட்டோ ஸ்டாம்ப் சைஸ்ல சின்னதா போட்டு ஒரு போர்டுங்க. ஆர்டிஐ பெருசா இருக்கணும், உங்க போட்டோ பெருசா இருக்கணும். அந்த ஊர்ல உடைய உங்க தோழர்கள் நண்பர்களுடைய போட்டோலாம் பெருசு பெருசா போடுங்க. போட்டு ஒரு போர்டு உங்க ஊர் வாசல்ல நுழையிற இடத்துல வைங்க. ஆர்டிஐ. பிரபு என்ன ஊர் உங்க ஊரு? கிராமத்து பேர் சொல்லுங்க. கிராமத்து பேர் தாமரைக்குளம். 10 ரூபாய் இயக்கம் தாமரைக்குளம் கிளை தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. பெருசா ஆர்டிஐ, பெருசா பிரபு போட்டோ, பிரபு நடந்து வர மாதிரி போட்டோ போட்டு ஒரு 50 தோழர்கள் அந்த ஊர்ல கூடிய கிராமத்தில் தோழர்கள் போட்டோலாம் போட்டு ஒரு போர்டு வைங்க. ஒரு பிடிஓ அந்த ஊர்ல நுழையிறார். நுழைஞ்ச உடனே இந்த போர்டு கண்ணில் படுது. ஒரு லஞ்சம் வாங்குற அதிகாரி இந்த ஊர்ல நுழையறான். நுழையக்குள்ள இந்த போர்டு கண்ணில் வருது. அவன் என்ன நினைப்பான்? இந்த ஊர்ல ஆர்டிஐ இருக்கு, ஆர்டிஐக்கு ஒரு அமைப்பு இருக்கு, ஆர்டிஐ பொறுத்து ஒரு கும்பல் இருக்கு, ஆர்டிஐ போறதுக்கு ஒரு பெரிய கும்பல் இருக்கு. ஒரு சமூக அளவில் வந்தானே சமாளிக்க முடியாது. இங்க ஊரே சமூக அளவில் ஊரா இருக்கு. அதுக்கு ஒரு இயக்கம் வேற வச்சிருக்கானுங்க, அதுக்கு போர்டு வேற வச்சிருக்காங்க, அது கொடி வேற வச்சிருக்கானுங்க. இந்த ஊர்ல நம்ம வாழ்த்தனா வேலையாவாது. ஒரு போர்டு உங்களுக்கான பாதுகாப்பு கொடுத்துறது இல்ல, உங்க ஊருக்கான பாதுகாப்பு கொடுத்துறது இல்ல. எவ்வளவு செலவாகும்? அவ்வளவுதான், 1000 ரூபாய். வச்சீங்கன்னா என்ன கேக்குறீங்களா? வச்சீங்கன்னா நைட்டு கிழிச்சு போயிடுவான். வச்சீங்கன்னா நைட்டு கிழிச்சிருவான். போலீஸ்ல போய் புகார் தராதீங்க. 3 மாசம் வச்சுட்டு முடியும். பிரச்சனைகள் இல்லாமல் பாதிப்பு இல்லாம முடியும். ஒரே சின்ன கேள்வி, பெரிய தாமரை இல்ல சார், ஒரு வாக்குறுதி தம்பி, நீ மட்டும் உனக்கு அடுத்த நிமிஷம் நான் வந்து நிப்பேன். நாமக்கல் இருக்கிறேன், 300 கிலோமீட்டர் அந்த இருக்கிறேன், அடுத்து வந்து நிக்க முடியுமா? நாங்க தெளிவா சொல்றோம், 10 ரூபாய் உங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு, உங்களை சுற்றி நண்பர் தான் பாதுகாப்பு. நீங்கள் முன்னாடி எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாதுகாப்பு வாய்ப்பு யோசிச்சா உங்களால் மிக அதிகமாக செய்ய முடியும். உங்களால் மிகப்பெரிய போராட்டம் பண்ண முடியும். சமூக பாதுகாப்பு மாநாடு எதுக்கு அப்படின்னா, அதுல முதல் நபர் என்ன ஹக்கீம் சொன்னார், கரூர் வீரம் 2 பேர் கிடையாது, ஒரு நபர் கிடையாது, ஒரு போட்டோதாரி இன்னொரு போடல, ஒரு குளம் ஒண்ணு நீர் 9 ஏக்கர் ஏரி
மீட்பதற்கு போராடினார். ஹைகோர்ட் உத்தரவு ஏரியை மீட்பதற்கு மீட்கக்கூடிய சூழலை கொடுத்தாங்க. காலையில் தன்னுடைய ஸ்கூல்களை நல்ல தம்பி போறாரு, ஒரு கும்பல் நல்ல தம்பி வெட்டி கொள்ளுது. யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமம் நல்லா இருக்கு நினைச்ச மனசு ஒரு 80 ஏக்கர் காக்கா குருவிகள் வாழ்றதுக்கு, விவசாயிகள் வாழ்றதுக்கு ஆக்கிரமிப்பு ஆகிறதுக்கு மனு போட்ட கோர்ட்டுக்கு போன ஒரு நல்ல தம்பிய வெட்டி கொள்றாங்க. அவரை கொண்டதும் நிக்கல, அந்த வெட்டி கொண்ட கும்பல் அங்கிருந்து கிளம்புது, வீரமலையை தேடி போய் வெட்டி கொள்றாங்க. ஊரே வேடிக்கை பார்த்துச்சு, ஊரே வேடிக்கை பார்த்தது. கரூர் மாவட்டத்தில் அவர் இருந்து கிராமத்தை, முதலப்பட்டி கிராமத்தில் கிராமமே வேடிக்கை பார்த்துச்சு. ஒரு பையன் தடுக்கல. ஏன்னா சமூக ஆளுக்கான பாதுகாப்பு அதுதான் லட்சணம், சமூக ஆளுக்கான பாதுகாப்பு லட்சணம் அதுதான். ஆனால் தோழர்களே, நண்பர்களே, இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்தது. கரூர் நல்லதம்பி வீரமலையுடைய வழக்கு கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கேஸ் நடக்குது. அந்த குடும்பத்துக்கு பஸ் காசு இல்லை, கோர்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு அந்த வழக்கை பார்ப்பதற்கு ஒரு வக்கீல் வச்சு பார்க்கறது வசதி கிடையாது. சென்னையில் எம்எல் ரவின்னு ஒரு வழக்கறிஞர், சிவஞான பிரகாசன் ஒரு வழக்கறிஞர், சிதம்பரம் வழக்கறிஞர். சிதம்பரம் சிவஞான பிரகாசன் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 80 இருக்கும். எம்எல் ரவின்னு ஒரு வழக்கறிஞர், பெரிய நல்ல சொத்து பத்துல உள்ள மனிதர். சென்னையிலிருந்து ஒவ்வொரு வாய்தாவுக்கு கரூருக்கு வருவாங்க, சொந்த காசுல ட்ரெயின் ஏறி வருவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல பொது கக்கூஸ்ல பொது பாத்ரூம்ல குளிச்சு தயாராகிட்டு கோர்ட்டுக்கு போவாங்க, கேஸ் நடத்துவாங்க. ரூம் போட்டு தங்கி, கரூர்ல போய் ரூம் போட்டு தங்கி குளிச்சுட்டு ரெடியாகி போக முடியும், அந்த அளவு வசதி உள்ள நபர்கள். ஆனா பாத்ரூம்ல பப்ளிக் டாய்லெட்ல குளிச்சுட்டு கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடத்திட்டு வெளியே வருவாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த வழக்கை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. இந்த மிச்சம் பண்ண காசை அந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஒவ்வொரு வாய்தாவும் இதே மாதிரி கரூர் நடத்தினாங்க. அந்த வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்தார்கள், இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த குற்றவாளிகள் அப்பீல் பண்ணாங்க ஹைகோர்ட்ல, ஹைகோர்ட்லயும் விடல, அடிச்சு நவுத்துனாங்க. ஒவ்வொரு வாய்தா போய் நின்னாங்க. மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்ல இரட்டை ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. குற்றவாளிகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, குற்றவாளிகள் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் இரட்டை ஆயுள் தண்டனை. இன்னைக்கு வரைக்கும் நல்ல தம்பி வீரமலையை கொலை செய்த குற்றவாளிகள் பெயில்ல வர முடியல. இரட்டை ஆயுள் தண்டனை, சாவு வரைக்கும் ஜெயில இருக்க போறோம். சமூக ஆர்வலர்கள் தொட்டால் சாவு வரை சிறைங்கிறத நல்ல தம்பி வீரமலை வழக்கில் நம்முடைய சமூக ஆர்வலர்கள் காட்டியிருக்கோம். திருவண்ணாமலை ராஜ்மோகன் சந்திரா மனித உரிமை மீறலை எதிராக போராடினார். அடிச்சு கொண்டாங்க, பட்டமகள் அடிச்சு கொண்டாங்க. கொலை செய்தவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, கொலை செய்தவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. சிவகங்கை திருநாவுக்கரசு புகைப்படத்தை வச்சிருக்கிறோம். ஆத்த காப்பாற்றது, ஆட்டு மணல் கொள்ளையை தடுப்பதற்காக போராடினார். அவர் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலாளி, சொந்தமா வீடு கிடையாது, சொந்தமா நிலம் கிடையாது. வீட்டில் ஒரு 10 ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு. அந்த ஆட்டுக்குட்டி கொண்டு போய் ஆத்தங்கரையில் மேய்ச்சி வரும், அதுதான் அவருக்கான தொழில். ஆத்தங்கரையில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. மத்தியானம் 3 மணிக்கு ஒரு கும்பல் கடத்திட்டு போகுது. குடும்பத்தை சார்ந்த ஊருக்காரன் போலீஸுக்கு போன் பண்றான். போலீஸ் வேடிக்கை பார்க்கின்றது. இரவு முழுவதும் வச்சு அடிச்சாங்க, இரவு முழுவதும் வச்சு நம்முடைய திருநாவுக்கரசை, சிவகங்கை திருநாவுக்கரசை இரவு முழுசும் அடிச்சாங்க. அடுத்த நாள் காலையில ஆத்தங்கரையில எந்த ஆற்றுடைய மணலை காப்பாற்றுவதற்கு, எந்த ஆற்றுடைய இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்கு திருநாவுக்கரசு போராடினாரோ அந்த ஆத்தங்கரையில திருநாவுக்கரசு போனம் நடந்தது. உடம்பு முழுசும் எல்லா எலுமே உடைச்சானுங்க, எல்லா எலுமே உடைச்சானுங்க. ஒரு எலும்பு கூட மிச்சல, கை கால் எல்லாத்தையும் உடைச்சானுங்க. ஆணுறுப்பு அறுத்துறானுங்க, 2 கண்ணை பிதிக்க எடுத்துறானுங்க. இந்த வழக்கை காவல்துறை சந்தேக மரணம் போட்டான், கொலை வழக்கா போடல, விடல. அந்த வழக்கை நம்முடைய மேட்டூர் முல்லைவேந்தன் போட்ட தொடர்பு போய் உட்கார்ந்து சமூக பாதுகாப்பான நீதி கேட்டு போராடினாங்க. இப்படிப்பட்ட செய்திகளை நாம் செய்தியா பார்த்துட்டு இருக்கிறோம், செய்தியா பார்த்துட்டு இருக்கிறோம். பத்தாது, வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆர்டி போடணும், ஒரு பெட்சன் போடணும். நீங்க சாத்தான்குளம் வழக்கு, சாத்தான்குளம் வழக்கு என்ன கேஸுங்க? என்னங்க? இரட்டை கொலை. அந்த கேஸ்ல போலீஸ்லாம் இப்ப எங்க இருக்காங்க? ஜெயில இருக்காங்க. அருமை நண்பர்களே, ஜெயில இருக்கிற அந்த போலீஸ்காரங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசாங்கம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. ஜெயில கூடிய அந்த குற்றவாளிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறை இன்று வரை சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. யோசிச்சு பாருங்க. போன ஆட்சியில் நடந்த குற்றச்செயல் இன்றைய ஆட்சியாளர் எதிர்கட்சியாக சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம், இவரெல்லாம் தூக்கில போட்டுருவோம், வீரவசனம் பேசுறானுங்க. ஆனால் இன்றைக்கு எவன் வீரவசனம் பேசுறான் அவன் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு காவல்துறை ஊழியர் செத்து போயிட்டார், ஒரு எஸ்ஐ செத்து போயிட்டார். அவருக்கு செத்து போன அந்த குற்றவாளிக்கு, இரட்டை கொலை குற்றவாளிக்கு காவல்துறை துப்பாக்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடி போத்தி மரியாதை செய்தது. ஒரே மாசத்துல அவன் பிள்ளைக்கு கலை நெருப்புல வேலை கொடுத்து தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸ்ல வேலை செய்யுது.
இதை விட இந்த தேசத்தில் கொடுமை, சட்ட மீறல் இது நடந்திருக்கவே முடியாது. நாமளே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்காக களத்தில் இறங்கிலாம் போராடக்கூடாது. தெருவில் இறங்கி மத்திய அரசு, மாநில அரசு, காவல்துறையை கண்டிக்கணும் போராடவே கூடாது. பேப்பர் எடுங்க, பேனா எடுங்க, எழுதுங்க. ஒரு சமூக பாதிக்கப்படுற ஒரு சட்ட மீறல் உட்கார்ந்த இடத்துல நாங்கள் ஒரு 1000 பேர் பெட்ஷன் போடுவோம் அப்படின்னு போட்டு காட்டுங்க. சமூக ஆர்வலர்கிட்ட மோதுவதற்கு, சமூக ஆர்வலர் தொடுவதற்கு எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் பயம் வரும். அந்த பயத்தை காட்டுவதற்காகத்தான் நாம் சட்டப்படி போராடி கொண்டிருக்கிறோம். அந்த பயத்தை உருவாக்குவதற்காக தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சமூக ஆர்வலருக்கான பாதுகாப்பு மாநாடுகளை, நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேற ஒன்றும் நோக்கம் கிடையாது. வேற ஒன்றும் ஐயா நீங்க தவறா எடுத்துக்காதீங்க, நிதி வாங்கி தரோம் இவர் வேற மாதிரி சொல்றாரு நினைக்காதீங்க. நாங்கள் நிதி வாங்கி கொடுப்பதற்காக மத்திய அரசு, மாநில அரசு நிதிகளை வாங்கி என்ஜிஓக்களுக்கு கொடுப்பதற்காக சமூக ஆர்வலர் மாநாட்டை நடத்தவில்லை. சமூக ஆர்வலர் ஒற்றுமையை உருவாக்கி சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பை உருவாக்கி தருவதற்கு என்ன தேவையோ அதை செய்வதற்காக 10 ரூபாய் இயக்கம் இந்த முன்முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் செஞ்சு ஏதாவது எலெக்ஷன்ல ஏதாச்சும் நிற்க போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருவதனால தான் நாங்கள் தெளிவாக சொல்றோம். எந்த காலத்திலையும் நாங்கள் அந்த இடத்துக்கு போகவே மாட்டோம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருந்தா மிகப்பெரிய அனுபவத்தோடு இருக்கிறனால தான் சொல்றோம். ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க வருவீங்களா, நீங்களாம் வந்துருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. வரவே மாட்டோம். வருவோம். வரக்குள்ள உன்னுடைய எதிரிக்கு சட்டப்படி மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம். உங்களுடைய எதிரிகளுக்கு சட்டத்தை மீறியவர்களுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம். அருமை நண்பர்களே, மகாபாரத்தில் ஒரு சீன் இருக்கும். திரௌபதியை சீலை உருவிருப்பாங்க. எவ்வளவு பெரிய பாதிப்பு! ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணுடைய சீலை உருவது எவ்வளவு பெரிய பாதிப்பு! அந்த அம்மா வீட்டில் கோச்சிட்டு போய் உட்காந்துருக்கோம். 5 புருஷன், 5 கடவுளாலையும் அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியல. பகவான் கண்ணன் போறாரு, கிருஷ்ணன் போய் கேட்கிறாரு, என்னம்மா அப்படிங்கிறாரு. அந்த அம்மா கேக்குது, கிருஷ்ணா நீ இருந்து கூட இப்படி ஒரு அசிங்கம் நடந்துச்சேடா, என் சகோதரன் நீ இருந்து கூட இவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்துச்சே, ஏன்டா கேட்கலன்னு கேக்குது. பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, உனக்கு ஏற்பட்ட பாதிப்பு அழுகுறல்ல, நாடு முழுவதும் பெண்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது, அதுக்கெல்லாம் தீர்வு ராணி நீ யோசிக்கணும் இல்ல, ஏன் யோசிக்காம விட்ட? உனக்கு ஏற்பட்ட பாதிப்பு அழுகுறல்ல, மற்ற பெண்களுக்கு ஏற்படுற பாதிப்புக்கு என்ன தீர்வு, அதை யோசி, அதுக்கு போராட்டம் சொன்னார். தனிப்பட்ட பிரச்சனை நிறைய பேர் ஒரு சில வந்திருக்கீங்க, இதே பாதிப்பு எல்லாத்துக்கும் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போனா நியாயம் கிடைக்கல, அரசு அதிகாரத்துக்கு போனா நியாயம் கிடைக்கல, குறைந்தபட்சம் ஒரு பட்டா மாறுதலுக்கு போனா வேலை நடக்கல, வீட்டு வசதி போனா வேலை நடக்கல, தண்ணி பிரச்சனை போனா வேலை நடக்கல. இந்த பாதிப்பு தமிழ்நாடு முழுசும், இந்தியா முழுவதும் இருக்கின்றது. இந்த பாதிப்புக்கு என்ன தீர்வு? சட்டத்தை உடனே மாற்ற முடியவே முடியாது. இருக்கக்கூடிய சட்ட முறையில, இருக்கக்கூடிய நிர்வாக முறையில என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும், அதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கின்றோம். மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் எத்தனை தவறுகளை செய்து நியாயத்தை வெற்றி பெற செய்தானோ அத்தனை தவறுகளையும் செய்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் நிற்போம், ஜெயிக்கிற வரைக்கும் நிற்போம். இதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து சொன்னாங்க, ஒரு கேஸ் ஆயிடுச்சு, 2 கேஸ் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கிற என் மேல எத்தனை கேஸ் ஆயிருக்கும்? நான் ஒன்றும் சமூக விரோதி கிடையாது, கட்ட பஞ்சாயத்துக்கு போறவங்க கிடையாது, எந்த தவறான லாபமும் ஈட்டியும் கிடையாது. என் மேல எத்தனை கேஸ் ஆயிருக்கும்? உங்களுக்கா போராடின, உங்களுக்கா பேசுனேன், அவ்வளவுதான். என் மேல எத்தனை கேஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னங்க 54 வயசு, தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாது, புதுசா இருக்கு உங்களுக்கு. 50வது எஃப்ஐஆர் போட்டாங்க, சாக்லேட் கொடுத்தேன். 75வது எஃப்ஐஆர் எல்லாரும் லட்டு கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷன்ல. 100வது எஃப்ஐஆர் கேக் வெட்டி 100வது எஃப்ஐஆர் கொண்டாடினேன். இதெல்லாம் ஆர்டிஐ சட்டம் வரதுக்கு முன்னாடி. ஆர்டிஐன்னு ஒரு சட்டம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி 200 எஃப்ஐஆர் கொலைகேஸ் உட்பட. என் மூஞ்ச பாருங்க, நான் தான் கொலை பண்றேன். தலித் சமுதாய மக்களை, விளிம்புநிலை மக்களை, ஜாதி இந்துக்கள் கூடிய கோயில்களை கூட்டிட்டு போனேன், என் மேல கொலைகேஸ் ஆச்சு. என் மேல நான் ஒரு சாதி கட்சியினுடைய தலைவனாக இருந்தேன். அது மேல்தட்டு சாதின்னு சொல்லிக்கிற சாதி போட்டாங்க கேஸை, கொலை கேஸ் வரைக்கும் போட்டாங்க. அருமை நண்பர்களே, அதெல்லாம் கேஸ் போட்டவன் வீட்டுக்கு போயிட்டான். கேஸ் போட்டவன் யூனிஃபார்ம் கழட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். நான் ஏதாவது புலம்புன்னா என் மேலே கேஸ் ஆயிடுச்சுன்ட்டு 2005 ஆர்டின்னு ஒரு சட்டம் வந்துச்சு, தகவல் உரிமை சட்டம் ஒரு சட்டம் வந்துச்சு. இந்த சட்டத்தை பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு முன்னை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு பொதுமக்களுக்காக போராடிட்டு இருக்கேன், பொது பிரச்சனை கையில் எடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு எஃப்ஐஆர் கூட மேல ஆகல, ஒரே ஒரு எஃப்ஐஆர் கூட என் மேல ஆகல. 2005க்கு முன்னாடி 200 கேஸ், 2005க்கு பிறகு ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது, ஒரே ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. காரணம் தகவல் அறிவு உரிமை சட்டம். இந்த சட்டம்
எல்லா சட்டத்தையும் இழுத்திட்டு போய் வெற்றிக்கு வெற்றி உங்க கையில் கொடுக்கக்கூடிய நல்ல சட்டம். இந்த சட்டத்தை அதிகமா பயன்படுத்துங்க. உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், எங்களோடு நீங்கள் இருக்கின்றீர்கள், நாம் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். நம்மை வெல்லக்கூடிய சக்தி யாருமே கிடையாது. சட்டம் மேலானது, சட்டத்தை விட நியாயம் மேலானது. நியாயத்தை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். நியாயம் வெற்றி பெறும், நியாயம் வெற்றி பெறும், நியாயம் வெற்றி பெறும். நன்றி. நன்றி. இந்த அருமையான நிகழ்ச்சியை காலை முதல் இப்பொழுது வரை மிக அருமையாக கண்டுகளித்து சட்டம் சார்ந்த நிறைய விவரங்களை எங்களது வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் நிறைய பங்களிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு விருதுநகர் மாவட்ட இந்த மாநாட்டு நிகழ்ச்சியை சிறப்பு செய்தமைக்கு விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து எங்களுக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பை தற்பொழுது வரை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமது விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், எனது இனிய நண்பர் அண்ணன் பிபி ஜெயசீலன் அவர்கள் அனுமதி வழங்கி தமிழகத்தில் 2வது மாநில மாநாட்டை விருதுநகரில் நடப்பதற்கு அனுமதி வழங்கியதை மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அருமைக்குரிய சகோதரர் அண்ணன் கண்ணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் அனுமதிக்காக பல்வேறு சிரமங்களை சந்தித்த அந்த தருணமெல்லாம் தென் மாவட்டத்தில் 2வது மாநில மாநாட்டை நமக்கு கொடுத்திருக்கும் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய நிகழ்ச்சிக்கு நமது மாவட்டத்தினுடைய மூத்த அலுவலர் இருவரும் அருமையான அனுமதியை வழங்கினார்கள். ஆனாலும் வருவதற்கான சற்று மணித்துளிகள் அவர்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் இருந்ததை நான் அறிந்திருந்தேன். ஆதலால் வராவிட்டாலும் நம்முடைய நிகழ்ச்சியை இப்பொழுது வரை சிறப்பாக நடத்துவதற்கு பல்வேறு சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் அவர்களுடைய ஸ்பான்சர் நல்லபடியாக கொடுத்திருந்தார்கள். அதுவும் இந்த மண்டபத்தை வழங்கிய கம்மவார் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுட்டரிக்கும் வெயில் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் அக்னி நட்சத்திரம் துவங்கும் முதல் நாள் இன்று நம்முடைய சமூக ஆர்வலருடைய மாநாடு. இந்த மாநாட்டில் முதல் நாள் யாரும் சற்று நிமிடங்கள் கூட சளைக்காமல் வேர்க்கு ரொம்ப ஒழுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லாத அளவிற்கு எங்களுக்கு அருமையான இந்த மண்டபத்தை வழங்கிய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு தற்பொழுது வரை பாதுகாப்பு வழங்குவதற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை முதல் எங்களுக்கு காவல்துறையின் சிறப்பான பாதுகாப்பு வழங்கி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களது இயக்கத்தின் சார்பாக நன்றி நன்றி. எங்களுடைய 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சிறந்த சமூக ஆர்வலர்களுக்கான விருதினை தற்பொழுது உங்களுக்கு சான்றிதழ்களாக வழங்க இருக்கிறார்கள். இந்த சான்றிதழை பெற்று மீண்டும் தங்களது பகுதியில் நல்ல முறையில் நீங்கள் செயலாற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கிருந்து கொடுத்தீங்களா? முதல்ல உங்களுக்கு யார் போட்டோ எடுக்கிறீங்க? உங்க போட்டோ ஐநாறு